أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அலுப்பு ஒரு துர்க்குணம் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே நாம் எமக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ள இருக்கிறோம். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் சில பொழுதுகளில் பலர் இது என்ன, இது அலுப்பு ஒரு துர்க்குணம் என்றால் என்ன என்று புரியாமல் கூட என்ன செய்திருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் இந்த தலைப்பு என்பது 21ஆம் நூற்றாண்டின் நோயாக பார்க்கப்படுகிறது. இந்த தலைப்பு 21வது நூற்றாண்டுடைய நோயாக பார்க்கப்படுவதை நீங்கள் இது சம்பந்தமாக நான் இப்போ சொன்ன பின்னால் படிக்கிற நேரத்தில் நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். அது என்னடா, எங்களுக்கே தெரியாமல் நம்ம ஏற்கனவே கஞ்சத்தனத்தை பார்த்த டைமில் நமக்கே தெரியாத வார்த்தை பிரயோகங்கள் எங்களுக்குள் அப்படி இருப்பது போல் இந்த அலுப்பை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக நாங்களும் இருக்கிறோம். எங்களுக்கே தெரியாமல் அதை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த அலுப்பு என்ற பகுதி ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்திய அனுபவத்தின் காரணமாக அடுத்த ஜெனரேஷன் வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாலேயே இந்த அலுப்பு தட்டியவர்கள் அதை அப்படியே ஷேர் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை அவர்கள் அக்செப்ட் பண்ணுவதற்கு முன்னாலேயே, அதை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே இதை அவங்களுக்கு என்ன செஞ்சிடறாங்க, கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள். அதனால் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாமலே அல்லது ஒரு அச்சத்தோடு அல்லது இது சம்பந்தமான ஒரு தவறான விளக்கத்தோடைய வாழ்க்கையில், பிஸ்னஸில், மற்ற விஷயங்கள்ல எல்லாம் அதை என்ன செய்கிறாங்க, ஏற்படுத்தி விடுகிறார்கள். அனுபவங்களில் இப்போ எல்லாரும் மூத்த மக்கள் பேசக்கூடிய விஷயத்தில் மிக முக்கியமான பகுதி என்ன, அனுபவம். என் அனுபவத்தை நான் சொல்கிறேன். அப்போ அனுபவத்தை பிரித்தறிகின்ற ஒரு அறிவு அவர்கிட்ட இல்லைன்னு வைங்களேன், அறிவோடு கலந்த ஒரு அனுபவம் இல்லாது விட்டால் மனிதனுக்கு ஒரு 10% அறிவும் அதுக்கு ஒரு 50% அனுபவமும் இருந்தால் அது நல்ல முறையில் கைட் பண்ணலாம். ஒரு 20% அறிவும் 100% அனுபவம் இருந்தால் நல்லா கைட் பண்ணலாம். சுத்தமாக 50% அனுபவமும் 1% அறிவும் அதில் இல்லைன்னு வைங்களேன், அந்த அனுபவம் சரியாக பிள்ளையான்னு முடிவெடுக்கிறதுக்குரிய ஆற்றல் அவருக்கு என்ன செய்யாது, இருக்காது. அப்படியே தன் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிருவார், அந்த அட்வைஸை பண்ணிடுவார். அந்த அட்வைஸுடைய பின்னணியில் செய்கின்ற தவறான விளைவுகளில் இந்த அலுப்பையும் சேர்ந்து என்ன செய்வார், அவர் அதற்கு ஷேர் பண்ணியிருப்பார் என்பதை நீங்கள் படிக்கிற சந்தர்ப்பத்தில், கேட்குற சந்தர்ப்பத்தில் புரிஞ்சு கொள்ளலாம். இதெல்லாம் நமது குணங்களை நாம் தூய்மைப்படுத்த ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு சில பொழுதுகளில் விதிக்கக்கூடிய தண்டனைகள் இருக்குது, அது நமக்கே தெரியாமல் இருக்கும். ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற குணரீதியான தண்டனைகள் இருக்கும். அந்த குணரீதியான தண்டனை அவனுக்கு என்ன செய்யுமெண்டா, இந்த வாழ்க்கையே இறைவன் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாமல் ஆக்கிரும் அந்த குணரீதியான தண்டனை. கோபம் உள்ள ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை ரசிக்கிறது மிச்சம் கஷ்டம். அப்போ அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுக்கணும்னா கோபத்தை இன்னும் கொஞ்சம் டபுள் ஆக்கி விட்டான்னு வைங்களேன், போதும். உலகம் அழகாக இருந்தாலும், அவன் இருக்கிற இடம் அலங்காரமாக இருந்தாலும், பெரிய பொருளாதாரத்தோடு இருந்தாலும் அனுபவிக்க முடியாத இடத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், ஆக்கிடுவான். சாதாரணமாக அங்கவீனமாக இருக்கக்கூடியவன் வாழ்க்கையை அழகாக ரசிக்கக்கூடிய அந்த ரசனை கூட அவனுக்கு எல்லாம் போயிடும். கொஞ்சம் கோபத்தை கூட்டிட்டா அது என்ன போய்விடும். அதே மாதிரி சில குணத்தண்டனைகள் ஒன்று இருக்குது, அதில் ஒன்று தான் இந்த தண்டனை. இந்த அலுப்பு என்கின்ற ஒன்று வந்துட்டா அது மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படியே எல்லா விஷயத்தை ஸ்தம்பிக்க செய்துவிடும். இதை நம்ம ஆரம்பமாக தெரிந்து கொண்டு இது ஒரு சமூக நோயாகவும் தவறான அனுபவங்களை அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும், நமது அன்றாட வாழ்க்கையில் இது வந்துச்சென்று சொன்னால் நமது வாழ்க்கையை நம்ம என்ன சிறப்பான முறையில் நடத்தி கொள்ள போக முடியாத ஒரு நிலையும் இது அடையும் என்பதை முதலாவதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்வு என்கின்ற ஒன்று நம்ம படிச்சிருப்போம். அரபில் அதுக்கு சொல்லுவாங்க சாமாண்டு, சோர்வு என்கின்ற ஒன்று. சோர்வுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அலுப்புக்கும் சோர்வுக்கும் சம்பந்தம் கிடையாது. சோர்வு என்கின்றதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ஒரு உற்சாகமாக உழைச்சிருப்போம், அதுக்கு பிறகு கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கும், அதில் சோர்வு வந்திருக்கும். ரிலாக்ஸுக்காக இன்னொரு வேலையை செஞ்சுட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிங்க என்ன செஞ்சுருவோம், போயிடுவோம். ஒரு வேலையை செஞ்சு களைத்து போய்விட்டால் சோர்வாக இருக்கும். அன்றைக்கு கிளைமேட் ஒரு மாதிரி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யும், சோர்வாக இருக்கும். அல்லது உடல் ரீதியான ஒரு பலகீனம் வந்தால் சோர்வாக இருக்கும். மனதில் ஏதோ ஒரு சுமைகளின் காரணமாக என்ன செய்யும்,
சோர்வாக இருக்கும், ஒரு வேலையை செய்ய இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் இருக்கும். இது சோர்வு என்ற ஒரு பகுதி. உற்சாகமும் சோர்வு என்ற தலைப்பில் நம்ம பேசிக்கிறோம். வழங்கிட்டா நஷாத்துவ சாமாண்டு, அது உற்சாகம் சோர்வு என்கின்ற பகுதி உண்டு. சோம்பேறித்தனம் இருக்குதே, சோம்பேறித்தனம் அப்படி என்று சொல்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் இல்லாமல்லாம் இல்லை. கற்பனையில் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த உழைப்பை உழைச்சி முன்னேறி பெரிய ஆளாகன்றது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் அதை ஆரம்பிக்கிறதுக்கு சோர்வாக இருக்கும். அதை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன சோர்வாக இருக்கும் அல்லது சோம்பேறித்தனமாக இருக்கும். அதில் உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கானு கேட்டால் 100% இருக்குது. அப்படி நீ செய்கிறதில்ல, அதுக்கு தான் நமக்கு வருது இல்லையே மனசு அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. இதுவும் அலுப்பலை. இதில் பேர் விருப்பம் இருக்குது, நாட்டம் இருக்குது, செய்யணும்ன்ற ஆசை இருக்குது, லட்சியமெல்லாம் இருக்குது. இருந்தும் நமது சோம்பேறித்தனம் காரணமாக நம்ம இதாக மாட்டோம். சோர்வு என்ன, சோம்பேறித்தனம் அல்ல, உற்சாகத்துக்கு பின்னால் வர ஓய்வு. அது மனசு களைச்சிரும் அல்லது என்ன, அதாவது ஒரு இடத்த, அதாவது அந்த இடத்துல உள்ள உடல் டயர்டால் என்ன செஞ்சு களைச்சிரும் அல்லது வேறு வேறு காரணங்களால் நீங்கள் களைத்து போய் உட்காருதல். அப்போ சோம்பேறித்தனம் என்பது செய்ய ஆசை இருந்தும் செய்ய இயலாமல் இருத்தல் என்பது சோம்பேறித்தனம். விருப்பம் இல்லாமலும் வரும். ஆனால் அந்த சோம்பேறித்தனத்துக்கு அந்த பொருளுடைய விருப்பத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. அது இவனை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய உண்டு. இவனுடைய விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்டு. இவனுடைய கிளைமேட் காரணமாக இருக்கலாம், உணவு காரணமாக இருக்கலாம், நைட்டு போட்ட சாப்பாடு காரணமாக இருக்கலாம். இது போன்ற விஷயங்கள் காரணமாகலாம் அது ஏற்படும். அது வேறு, கசல் வேறு. ஆனால் ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் தொழுதவனுக்கு என்ன உற்சாகம் இருக்குது, ஃபஜ்ர் தொழுகாதவனுக்கு உற்சாகம் இல்லை அப்படின்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னது காரணம் என்னென்னா, அவன் சந்தோஷமான விஷயமாகவும் அது அவனுக்கு இருந்தாலும், ஆர்வமான விஷயமாக இருந்தாலும் செயல்பட முடியாத மைண்ட் செட் அவனுக்கு என்ன செய்யும், அவனுக்கு இருந்து கொண்டிருக்கும். இது சோம்பேறித்தனம். சோர்வு என்றது ஒரு விஷயத்தில் உற்சாகமாக செயல்பட்டு விட்டு வெளிக்காரணிகளால் அவனில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம். அலுப்பு என்றது அதல்ல. அலுப்பு என்றது அதுவல்ல. அலுப்பை இன்னும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு முன்னால் இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது. என்னடா, இப்போ நான் உங்களுக்கு சோர்வை சுருக்கமாக சொன்னேன், சோம்பேறித்தனத்தை சுருக்கமாக சொன்னேன். அலுப்புக்கு முன்னால் ஒரு இயல்பு ஏற்படும். அதுக்கு பேர் அரபில் அல் ஃபராகுன்னுவாங்க. அதுக்கு பேர் அல் ஃபராக், வெறுமை. விளங்கிட்டா? அதுக்கு பேர் என்னென்னா ஃபராக், வெறுமைன்னு ஏற்படும். இது அந்த ஃப்ளைட் டர்புலன்ஸ் ஏரியாவில் போகிற மாதிரி ஒரு இடம் தான் அது. வெறுமை ஏற்பட்ட ஃப்ளைட்டு கீழே வந்துருமா, அது மாதிரி போயிட்டு என்ன நடக்கிறேன்னு தெரியாமல் சிலரை நீங்கள் பார்க்கலாம். ஃபோன் அப்படி எடுத்துகிட்டு ஃபேஸ்புக் பார்க்குற நோக்கம் இல்லை, வாட்ஸ்அப் பார்க்குற நோக்கம் இல்லை, இன்டர்நெட் பார்க்குற நோக்கம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அப்படி தட்டி 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 எதிரேப்பாங்க. விளங்கிட்டா? என்ன பார்க்குறான்னு அவனுக்கு பக்கத்தில் நான் பார்த்துட்டிப்பான். பக்கத்தில் உள்ளவே இவன் ஃபேஸ்புக் பார்க்குறான், இப்போ வாட்ஸ்அப் பார்க்குறான், இப்போ இன்ஸ்டாகிராம் போகிறான்னு. ஆனால் இவர் எது பார்க்குறான்னு இவருக்கும் தெரியாது. அப்படி போயிட்டு இப்படியே இருந்துட்டு சும்மா வைப்பார், வச்சுட்டு மறுபடியும் எடுப்பார். சில நேரத்தில் உடனே ஃபேஸ்புக் அன்இன்ஸ்டால் பண்ணிப்பார். 2 நிமிஷத்தில் இன்ஸ்டால் பண்ணி அதை பார்த்துட்டு இப்படி ஒரு தன்மையோடு நீங்கள் மனிதத்தை கண்டிருப்பீங்க. இதில் எதுலேயும் அவனுக்கு ஒரு சம்மந்தப்பட்டிருக்காது, எந்த ஒன்றும் சம்மந்தப்பட்டிருக்காது. இதுக்கு பேர் ஃபராக், வெறுமை. இதுக்கு பேர் என்னென்னா வெறுமை. இது மனித வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சில இடங்களில் மனிதனுக்கு வந்துட்டு போகிறது இயற்கை. சில இடங்களில் மனிதனுக்கு வந்துவிட்டு போவது என்பது இயற்கை. எந்த ஒன்றும் இல்லாமல் சிலர் என்ன செய்வாங்கன்னா இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நிறைய வேலைகள் எல்லாம் இருக்கும். சோம்பேறித்தனம் உள்ள ஆளும் அல்ல, நல்ல உற்சாகமான ஆள் தான், எல்லாம் ரெடி. ஆனால் எதுவுமே இல்லாமல் இப்படி இருப்பார். ஃபோன் ஒன்று வந்துட்டு இருக்கேன், ஆன்சர் பண்ணாமல் அப்படி உட்காந்துட்டு இருப்பார். அந்த ஃபோனை ஆன்சர் பண்ண வேண்டிய ஃபோனாக இருக்கும், முன்னால் இருக்கு. பிள்ளைகளை சாதாரண சத்தம் போட்டால் கூட டென்ஷன் ஆகிறவர் அன்றைக்கு எதுவும் இல்லாமல் உட்காந்துட்டு இருப்பார். கீழே விழுந்து மண்டை உடைஞ்சாலும் பரவாயில்ல மாதிரி உட்காந்துட்டு இருப்பார். எந்த செயல்பாடும் இல்லாத ஒரு மனிதனுக்கு இது வரும். அவ்வப்போது அந்தந்த கட்டங்களில் சின்னதாக வரும். இதுக்கு பேர் வெறுமை, இதுக்கு பேர் ஃபராக். விளங்கிட்டா? இந்த வெறுமை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த என்னது ஃப்ளைட் மோடுக்கு போகிற மாதிரி தான் மனுஷன். அது அப்படியே எதுவுமே இல்லாமல், அதாவது அப்படியே இருக்கும். அவர் இனக்டிவாக என்ன செய்வார், இருப்பார். என்ன எதற்காக இருக்கிறான்னு அவருக்கும் தெரியாது, எதற்காக இருக்கிறாரு அவருக்கும் தெரியாது. இது மனிதனுக்கு அப்பப்போ வரும். எதற்கு வந்துன்னு அவருக்கு என்ன செய்யாமல் இருக்கும், தெரியாமல் இருக்கும். சில நேரத்தில் அந்த உணர்வு எப்படி வரும்டா மனிதனுக்கு, ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி உணரும். அதாவது அவன் உழைச்சி பெருசாக பெரிய லெவலில் இருப்பான், பெரிய தொழில், ஒன்றுமே இல்லையே என்ற மாதிரி ஒரு மனநிலையோடு வந்து ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கும், போயிடும். அந்த ஒரு டேஸ்ட்டே இல்லாத மாதிரியான உணர்வு வரும் மனிதனுக்கு. அல்லாஹு தாலா ஷஹ்வத், அதாவது அதுக்கு சொல்கிறேன்னா ஒரு ஆசை, இச்சை வைத்திருக்கிறான். அந்த இச்சை இல்லாமல் போகிறது ஒரு பெரிய ஒரு நோய். சில டைமில் மருந்து எடுப்பாங்க, இவருக்கு பசியே வருது இல்லை, பசி என்றதே இல்லை. இவ்வளோ பெரிய வெரைட்டியான சாப்பாடு வச்சாலும் ஆரோக்கியமான ஆளான பசி வருதில்லை. இவ்வளோ பெரிய நோய் இது. தாகம் இன்ட்ரெஸ்ட்டில், குடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இவருக்கு என்ன இல்லை, எந்த பானத்தை வச்சாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. இது அந்த வெறுமையுடைய விளைவு. வெறுமையுடைய விளைவு. எப்படி ஒன்றை வச்சாலும் அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு நிலைமையில் என்ன செய்யும், இருக்கும். இது வெறுமையுடைய விளைவாக என்ன செய்யும், வரும். இந்த வெறுமை கொஞ்ச நேரம் வந்துச்சென்று சொன்னால் பரவாயில்ல. இது ஆழமாக இருந்தால், வணங்கிட்டா, இது ஆழமாக இருந்தால் இது டேஞ்சரானது.
இது ஆழமாக இருப்பாராக இருந்தால் இது ஒரு அவரை எங்கே கொண்டு போய் தள்ளுமெண்டா அலுப்பு என்ற பகுதிக்கு கொண்டு போய் தள்ளும். அரபில் இதுக்கு சொல்கிறது அல் மலாலா என்று விளங்கிட்டா. அல் மலாலான்னு சொல்லுவாங்க. அலுப்பு என்ற ஒரு இடத்துக்கு தள்ளிடும் இந்த ஃபராக். இந்த அதாவது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது, வேலை இல்லாமல் இருக்கிறது இல்லை. நல்ல முறையில் புரிந்து வேலை இல்லாமல் இருத்தல் அல்ல. மனிதன் திடீரென என்ன ஒன்றும் செயல்படாத ஒரு இடத்துக்கு போய் அப்படியே இருந்துட்டு இருப்பான், எதுவுமே இருக்காது, ஏனென்று இருக்காது, ஆனால் ஒரு வெறுமையில் இருந்துட்டு இருப்பான். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை சிலர் ரசிப்பார்கள். சிலர் வந்து அப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மையை ரசிப்பார்கள். தற்காலிகமாக வந்துட்டு போனால் இது வரும். ஆனால் இது எதுவுமே இல்லாத ஒரு தன்மைக்கு இது நிலைக்குமாக இருந்தால் இந்த பகுதிக்கு வந்துடும். விளங்கிட்டா. அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிற நேரத்தில் ஃபஇதா ஃபரக்த ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபர்கப். இந்த வார்த்தையை பாருங்கள். ஃபஇதா ஃபரக்த, நீங்கள் அந்த சூரா அலம் நஷ்ரஹ் நீங்கள் ஓதி பாருங்கள். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உமது இதயத்தை உமக்காக நாம் விரிவுபடுத்தவில்லையா. வவதஅனா அன்க விஸ்ரக், உமது சுமையை உம்மை விட்டும் நாம் நீக்கவில்லையா. அல்லதி அன்கத தஹரக், உமது முதுகை அது உடைத்து கொண்டிருந்த சுமையை அதை வந்து நான் நீக்கவில்லையா அப்படின்னு அல்லாஹு தஆலா, அதாவது அல்லதி அன்கத, அது அடுத்து என்ன, வரஃபஅனா லக திக்ரக், உமது புகழை நாம் உயர்த்தவில்லையா. வரஃபஅனா லக திக்ரக் ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், கஷ்டத்துடன் தான் இன்பம் உண்டு. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துடன் தான் இன்பம் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு ஃபஇதா ஃபரக்த, நீங்கள் ஃபராகாகிவிட்டால் ஃபன்சப், இறைவனை வணங்குவீராக. ஃபன்சப் அப்படின்னு சொன்னால் களைப்படையுங்கள். ஃபன்சப்ண்டா நீங்கள் ஓய்வாகி விட்டால், அந்த நிலைமைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா, எம்டி ஆகிட்டீங்கன்னு சொன்னால், ஃபராக் அப்படி என்று சொன்னால் எம்டி ஆகிறது. ஒரு பொட்டில் தண்ணி இருந்து அப்படியே கொட்டிட்டோம்னா அதுக்கு பேர் என்ன, ஃபாரிக், அதுக்கு பேர் ஃபாரிக். அப்போ ஃபஇதா ஃபரக்தன்னா நீங்கள் கொட்டி விட்டீர்கள் என்றால், அதான் எம்டி ஆகிட்டீங்க அப்படி என்று சொன்னால் ஃபன்சப், டயர்டாகுங்க. ஃபன்சப் டயர்டாகுங்கன்னா இறைவனை வணங்குங்கள். வ இலா ரப்பிக ஃபர்கப், உங்களோட ஆசையை முழுதா இறைவனின் பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். வ இலா ரப்பிக ஃபர்கப், அப்படி வைக்கலைன்னா விரக்திக்கு போகும், அப்படி வைக்கலைன்னா விரக்திக்கு போகும், டவுன் ஆகும், கீழே விழும். இந்த முழு விஷயமும் இந்த சூரா முழுமையாக உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதை பேசுது. அந்த ஆரம்பத்தில் இந்த அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உமது அதை நம்ம அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் முதலாம் நாள் பார்த்தோம். ஃபஇதா ஃபரக்த ஃபன்சப் வந்து என்ன கடைசி நாள் பார்க்குறோம். இதா ஃபரக்த ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபர்கப், நீங்கள் ஓய்வாகிவிட்டால், அதாவது எம்டி ஆகிவிட்டீங்கன்னு சொன்னால் இறைவனை வணங்குங்கள், இறைவனின் பக்கமே ஆசையை வைங்கள். இர்கப் இலா ரப்பிக், உமது இறைவன் பக்கம் ஆசை அப்படி வைக்கல, இலா வ இலா ரப்பிக ஃபர்கப், இறைவனின் பக்கம் மாத்திரம் என்ன செய்யுங்க, ஆசையை வைங்கள். அது வந்து ஹோப்பை என்ன செய்யும், உண்டாக்கும். இந்த எம்டினஸ் வாரத்துக்கான காரணம் என்ன, மனிதன் ரியாலிட்டியை தெரியாமல் உணர்ற கட்டம். அது இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை அவன் தெரியாமல் உணர்ற கட்டம். எல்லாமே 75% தான், எல்லாமே பொய் தான், எல்லாமே போலி தான், எல்லாமே உண்மைன்னு நம்ம வச்சுக்கிற எதை வச்சு, இந்த உலகத்தில் எல்லாம் அமைத்ததை வச்சு. ஆனால் முடிவை நீங்கள் என்னன்னு பாருங்கள், எல்லாம் இல்லாமல் போகிறது தான். கடைசி எங்கே போய் நிற்கும், எல்லாம் இல்லாமல் போகிறது. அந்த இல்லாமல் போகிறது என்ற சிந்தனை மனிதனுக்கு அதிகரித்தா வாழ மாட்டான். இல்லாமல் போகிறது என்ற சிந்தனை அதிகரித்தால் மனிதன் வாழ மாட்டான். அப்போ அல்லாஹ் தஆலா அதை மனிதனுக்கு கொடுக்கறது இல்லை. அதனால தான் மறதி இறைவனது மாபெரும் அருள். மறதி இறைவனது மாபெரும் அருள். எதனால் மாபெரும் அருள்ண்டா, நீங்கள் எவ்வளவு பெரிய உச்சகட்ட ஸ்பீச்சை நீங்கள் உணர்வுபூர்வமாக கேட்டுட்டாலும் ஒரு நாளைக்கு பிறகு, இப்போ மரணத்தை ஒரு ஆள் பயான் பண்ணுறாரு, உங்களுக்கு கபருக்குள்ளே அடக்கப்படுற மாதிரி அளவுக்கு உணர்வு வரும். வெளியே போன உடனேயே ஜனாசா மையவாடியே மறந்து பேத்துருவோம். விளங்கிட்டா. இது வருவது மனிதனுக்கு என்னதுக்குன்னா, மனிதன் வாழணும் உலகத்தில், மனிதன் உலகத்தில் வாழணும். சஹாபாக்கள் வந்து சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட நாங்கள் இருந்தால் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படுது, போய் குழந்தைகளை முகர்ந்து எங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு நாம் சம்மந்தப்பட்டு விட்டால் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடுறோம், மறந்து விட அல்லாஹ்வின் தூதரே. ரசூலுல்லாஹ் சொன்னால், என்னிடத்தில் இருப்பதை போல நீங்கள் வெளியிலே தொடர்ந்து அப்படியே இருந்தீங்கடா லசாஃபஹத் குமுல் மலாய்க்கா, மலக்குமார்கள் வந்து உங்களுக்கு முசாஃபஹா செய்திருப்பார்கள், மலக்குமார்கள் வந்து உங்களுக்கு முசாஃபஹா செய்திருப்பார்கள். அப்படி இருக்க இயலாது. வலாக்கின் அது ரசூலுல்லாஹ் சொல்ற சாஅத்தன் வ சா, ஒரு நேரம் அப்படி ஒரு நேரம் இப்படி, ஒரு நேரம் அப்படி ஒரு நேரம் இப்படி, என்னன்னு நம்மளோட வாழ்க்கை சரியாக நினச்சிடக்கூடாது. அதாவது சஹாபாக்களுடைய இடத்துல இருந்து பார்க்கணும். சிலருக்கு ஒரு நேரம் அப்படி ஒரு நேரம் இப்படி எப்படி ஆயிருமெண்டா, லுஹர் தொழுறு அச்சர் தொழுறு இல்லை. அப்போ எனவே ஒரு நேரம் அப்படி ஒரு நேரம் இப்படி என்று அந்த லெவலுக்கு இது சொல்லலை. மனிதனுடைய ஆர்வங்கள் குறைஞ்சி கடமைகள் நீங்காத லெவலில் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இது எதனால் அந்த அதாவது அந்த மைண்ட் செட்டு வருதுன்னு அல்லாஹ் இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்படி வச்சுக்கிறான், உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்படி வைத்திருக்கிறான். ஆனால்
முழுமையாக ஒரு மனிதன் ரியாலிட்டியை உணர்ந்துட்டானுங்களே, இந்த வாழ்க்கையுடைய யதார்த்தம் இதுதான் அப்படின்னு உணர்ந்துட்டா வாழ்க்கை எல்லாம் போயிடும், வாழ்க்கை இல்லாமல் போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லவ் தஅலமூன மா அஅலம், நான் அறிந்தவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்திருந்தால் லதஹிக்தும் கலீலம் வலபகைத்தும் கதீரா, குறைவாக நீங்கள் சிரித்திருப்பீர்கள், குறைவாகவே சிரித்திருப்பீர்கள், அதிகமாக அழுதிருப்பீர்கள், உங்கள் மனைவிமார்களோடு சேர்ந்தே இருக்க மாட்டீர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எனக்குள்ள இல்மு உங்களுக்கு இருந்திருந்தா அல்லாஹ் தஆலா அந்த மறுமையுடைய இல்மையும் எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறான். யாராவது அப்படி முழுமையான ஒரு அறிவர் ரயல் ஐன் நேரடியாக மறுமையை பார்க்குற மாதிரி பார்க்கணும் இப்போத்தர் ஆசைப்பட்டார்னு அவர் வாழ மாட்டார். அவர் என்ன செய்ய மாட்டார், வாழ மாட்டார். சிலது மறைக்கப்பட்டிருப்பதும் சிலது மறப்பதும் அறிவுபூர்வமான இந்த உலகத்தில், சிலது மறைக்கப்பட்டிருப்பதும் சிலது அதாவது அந்த மறப்பதும் இந்த உலகத்துக்கு அறிவுபூர்வமானது. அல்லாஹ் தஆலா வாழ்க்கைக்காக அப்படி வச்சுக்கிறான். இல்மை கொஞ்சம் குறைத்து வைத்திருக்கிறான். அந்த இல்மை மலக்குமார்கள் பார்க்குற மாதிரி பார்வையோடு அல்லாஹ் தஆலா தந்திருந்தான் அப்படின்னு சொன்னால் வாழ மாட்டோம். அப்போ இந்த இடத்த மனிதன் சில நேரங்களில் உணர்வான், சில நேரங்களில் உணரும். அந்த அவன் அறியாமல் உணரக்கூடிய இடத்துக்கு தான் அவன் ஃபராகா போகிறது. அது சாதாரணமாக அப்படி இயல்பாக போகிறது. ஈமான் உள்ளவனுக்கு ஏற்படும், ஈமான் இல்லாதவனுக்கு ஏற்படும். ஆனால் அவனுக்கு தெரியாமல் அந்த உலகத்துடைய ஒரு ரியாலிட்டியில் தான் அவன் அப்படியே என்ன செஞ்சிடறான், செயலிட்டு போய் விடுகிறான். அதனால் அல்லாஹு தஆலா அந்த ஆர்வத்தை அவனுக்கு கொடுக்கறதுக்காக சொல்கிறான், வ இலா ரப்பிக ஃபர்ஹப், இறைவனின் பக்கமே நீங்கள் என்ன செய்யுங்க, ஆசை வையுங்கள், இறைவனின் பக்கமே ஆசை வையுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துடைய எல்லா விஷயத்தையும் சொல்கிற எப்படி சொல்கிறாங்க, சொல்கிற டைமில் அரஹ்னா யா பிலால், பிலாலே எங்களுக்கு ராஹத்து தாங்க, பிலாலே எங்களுக்கு ராஹத்து தாங்க. அப்படின்னா என்ன, தொழுகிறது ராஹத்துன்றாங்க ரசூலாங்க. அதான சொல்லுங்க, தொழுவோம் ராஹத் அப்படின்னு சொல்கிறாங்க. மரணத்தை பார்த்து ரசூலாங்க என்ன சொன்னாங்க, முஸ்தரியாகும் முஸ்தராகுன் மீன், ஜனாசா போகுது, ஒன்றில் இவர் ஓய்வு பெறுகிறார் அல்லது இவரிலிருந்து ஓய்வு பெறுகிறார்கள் நாங்கள் ரசூலாங்க. ஒரு முஸ்லீமாக இருந்தால் இந்த உலகத்திலேருந்து மின் நசபித் துன்யா அதாக, இந்த உலகத்தின் அசௌகரியங்கள் கஷ்டங்கள் களைப்புகள் அதிலிருந்து ஓய்வு பெறுறார். அதுலேயும் வருது பாருங்க, மின் நசபித் துன்யா, உலகத்துடைய நசபுகளில் இருந்து களைப்புகளில் இருந்து ஓய்வு பெறுகிறார். அந்த இடத்துல என்ன சொல்லுது, இதா ஃபரக்த ஃபன்சப், நீங்கள் களைப்பாகுங்கள், நீங்கள் ஓய்வாகிவிட்டால் களைப்பாகி விடுங்கள். அப்படின்னா என்ன, இறைவனின் விஷயத்தில் களைப்பாங்க, தொழுங்க ஓதுங்க குர்ஆன் எடுங்க அது செய்யுங்க இது செய்யுங்க. இந்த மூடு வந்தன்னு விளங்கிட்டாலே, ஃபராகன மூடு வந்தன்னு விளங்கிட்டாலே டக்குன்னு குர்ஆன் எடுக்கிறது, அதுக்கார சொல்கிறது சுப்ஹானல்லாஹ்னு சொல்கிறது, அல்ஹம்துலில்லாஹ்ன்றது, தொழுகிறது, இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் ஈடுபடுங்க. இறைவன் பக்கம் உங்களோட ஆசை என்ன செய்யுங்க, இறைவனின் பக்கத்து இருப்புங்க. யா அல்லாஹ் இந்த வாழ்க்கை என்ன நம்ம மரணிச்சிட்டோம்னா நாளை மறுமையில் அல்லாஹ்ட்ட விசாரிக்கப்படுவோம், சொர்க்கத்துக்குள்ளே நம்ம நுழைக்கப்படுவதே எங்களோட பெரிய லட்சியமாக இருக்கட்டும். இப்படியான எண்ணங்களை என்ன செய்யுங்க, வரவேற்றுக் கொள்ளுங்கள் என்றது அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த நிலை இந்த நேரத்தில் எங்களுக்கு இப்படி ஏற்படும். இது அனுபவத்தோடும் அறிவோடும் கலந்து 50 வயது தாண்டுகின்ற கட்டம் இருக்குதானே, அப்போ அதிகரிக்கும். அப்போ என்ன செய்யும், அதிகரிக்கும். நல்லா பேசிக்கொண்டிருந்தவர்கள் பல வருட கணக்கான அமைதி காப்பார்கள், பல வருட கணக்கான அமைதி காப்பார்கள். எதுவும் பேசுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அந்த ஷஹ்வத்துல் கலாம் பேச்சாசை போய்விடும், பேச்சாசை என்ன செய்யும் போய்விடும். அதுலேயும் அவங்களுக்கு ஒரு எது ஒன்று விளங்காது. மனிதன் பேசிட்டு சொல்லுவாங்க, உன்னோட பேசி வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க தானே, அது நம்மளாக கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்துறது. உடல் தானாக ஒரு நாள் கட்டுப்படுத்தும், உடல் என்ன செய்யும், தானாக ஒரு நாள் கட்டுப்படுத்தும். இதுக்கெல்லாம் பேர் ஃபராக். இந்த ஃபராகுடைய நிலை இது. இந்த ஃபராகுடைய நிலை சில விஷயங்களில் தனியாக ஏற்பட்டு தொடர்ந்து போகுமாக இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னது, அலுப்பு. சில விஷயங்கள் இருந்து தொடர்ந்து போகுமாக இருந்தால் ஃபராகுடைய நிலை மனிதனுக்கு வரும் போகும். அது ஒரு விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு தொடர்ந்து போகுமாக இருந்தால் அதுக்கு அரபில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் என்ன, அல் மலால், அல் மலால் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, அதாவது ஒரு இஸ்திஸ்காலு ஷை பஅதல் மஹப்பா வன் நுஃபூர் அன்ஹுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றை சுமந்த பின்னால், ஒன்றை நேசித்த பின்னால், ஒன்றை விரும்பிய பின்னால் அதை பாரமாக கருதுதலும் அதை விட்டு வெருண்டோடுதலும். ஒன்றை நேசித்து ஒன்றை விரும்பி சுமந்த ஒரு விஷயத்தை, நல்ல ஆசையாக செஞ்ச ஒரு விஷயத்தை அல்லது ஆசையோடு பழகிய ஒரு நபரை எல்லாம் நடந்த எந்த ஒரு சப்ஜெக்டும் இல்லாத அமைப்பில் என்ன செய்வான், அவன் அதை தூரமாகிடுவான். நம்ம சிலரில் உணர்ந்திருப்போம், தேடி தேடி வருவான், வீட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு என்னோட பொருளாதாரம் காரணமாக இருந்திக்காது, என்னோட பேசணும்னு ஆசை வச்சுருப்பான், என்னைய விரும்பி இருப்பான், பழகி இருப்பான், எல்லாம் செஞ்சுருப்பான். திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படின்னு வந்துட்டு தான் தொடர்ந்து வரலையே, என்ன ஃபோன் இல்லை, எதுவும் காரணம் இல்லை, பிஸி ஆகிக்கிறீங்களா, அப்படி இல்லை பிஸி இல்லை, சாதாரணமாக தான் ஆகிக்கிறேன். அப்படியே இப்போ இந்த தடவை வந்துடல ஏன்னா இந்த கோமெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே பதில் சொல்லுவாங்க. என்னடான்னு பார்த்தா வார விருப்பம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடும், வருகின்ற விருப்பம் இல்லாமல் போயிடும், பேசுகின்ற விருப்பம் இல்லாமல் போயிடும், பழகின்ற விருப்பம் இல்லாமல் போயிடும். ரீசனும் இருக்காது, ரீசனும் என்ன செய்யாது, இருக்காது. இதுக்கு பேர் அலுப்பு தட்டின்னு அர்த்தம். நம்ம அழுத்து விட்டோம் என்று அர்த்தம். அதுதான் நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம், என்ன அழுத்துட்டான்னு கேட்போம்,
அழுத்து போயிட்டான்னு கேட்பா, எனக்கு ஒரு அலுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சில விஷயங்களை அழுத்து போயிட்டுன்றது டயர்டாகிறதும் இல்லை, சோம்பேறித்தனமாகிறதும் இல்லை, எதுவும் இல்லை. அதை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதில் சுமையாக மாறும். திருப்பி என்ன செய்யும்? சுமையாக மாறும். இது எல்லா விஷயத்திலும் ஏற்படும். இது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணிகள் உண்டு. அதில் ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னு சொன்னால், அதீத ஆர்வம் அளவுக்கு மிஞ்சி காட்டி இருந்தாலும் இது நடக்கும். அதீத ஆர்வம் அளவுக்கு மிஞ்சி காட்டி இருந்தாலும் புரிஞ்சுக்கொள்ளணும், நம்மளுடைய எண்டிங் என்ன செய்யும்? ஒன்றும் இல்லாமல் போகிற எண்டிங்காக என்ன செஞ்சிடும்? அமைந்து விடும், அலுப்பு தட்டிடும் அப்படி என்றது. இதை வச்சு தான் பல விஷயங்களில் பல உபதேசங்கள் நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். நம்ம அதை புரிவதில்லை. இது அலுப்பு தட்டுதல் எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படின்ற புரிவதில்லை. இப்போ முதலாவது இதை இன்னும் நம்ம அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம இன்னும் விளங்கிக் கொள்வதற்காக இதில் பாருங்கள், நம்ம விளங்கின அலுப்புக்கும் இந்த இடத்தையும் பாருங்கள். அப்போ நம்ம அலுப்பை சரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் வர செய்தி, அந்த பஞ்சமாக இருக்கிற டைமில் ஜும்மா நேரத்தில் ஒரு கிராமப்புறவாசி சொல்லுவார், அல்லாஹ்வின் தூதரே துஆ கேளுங்க, எப்படி இப்போ கால்நடைகள்லாம் இறந்து விட்டது, மக்கள்லாம் பட்டினி இருக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் கையேந்துறாங்க. கையேந்தினோன்னு என்ன செய்து அவர்கள் மிகப்பெரிய ஆர்வமாக என்னத்தை கேட்டாங்க? மழையை. என்ன செய்கிறாங்க? மழையை கேட்குறாங்க. மழை கொட்டோன்னு கொட்டுது. அடுத்த வெள்ளிக்கிழமை வராரு. ஏன் மழை கொட்டோன்னு கொட்டி அதை தான் எதிர்பார்த்தோம். மழை கொட்டோன்னு கொட்டி வீதிகளெல்லாம் அடைபட்டு கால்நடைகள்லாம் இறந்து போகுது, அதில் அகப்படுமே இறந்து போகுது. அவர் அடுத்த வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வின் தூதரே என்னது இப்படி நிறைய அதாவது மழை பொழிந்து விட்டது, அந்த வீடுகளெல்லாம் சரிஞ்சிட்டு, அதனால் அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, என்ன மழை வானா, மழை என்ன வேண்டாம் அப்படி என்று சொல்லி துஆ கேளுங்கன்றாங்க. நீ மழையை விரும்பின மழை கொட்டுன்னு கொட்டிட்டு பாதிப்பை கண்ட உடனே வானான்ட்டாய், பாதிப்பை கண்ட உடனேயே வானாட்டு. மழைன்றதுனால பரவாயில்லன்னு நினைக்கிறோம். இதே மனுஷன் வைங்களேன், இதே மழைக்கு மனுஷன் இடத்துல வைங்க, நீ தான் வேணும்னு கேட்டாய், முடிச்சு வச்சோம், இப்போ வானான்றாய். சரியா? அப்போ தான் நம்ம அதை யோசிப்போம். மழை என்றதுனால அப்போ சரித்தானே, உடஞ்சா நம்ம வானான்னு சொல்லத்தானே ஒண்ண முடியும். அதே மஹப்பத்தான் மனுஷனில் காட்டியிருப்போம், நட்பில் காட்டியிருப்போம், வேலையில் கட்டி, அந்த வேலை தான் வேணும்ண்டாய், அந்த ஆள் தான் வேணுமெண்டாய், அந்த பெண் தான் வேணுமெண்டாய், அந்த படிப்பு தான் வேணுமெண்டாய், அந்த ஸ்கூல் தான் வேணுமெண்டாய், இந்த ட்ரெஸ் தான் வேணுமெண்டாய், இப்போ வானான்றாய். அப்போது அந்த பாதிப்பை கண்ட உடனே அல்லது சின்ன பாதிப்பு வந்தால் அல்லது ஏதோ ஒரு காரணமாக வானான்றுவோம். அப்போ அவ்வளோ உள்ள மஹப்பத் தலைகீழாக போயிடுது. மஹப்பத் என்ன செஞ்சிருது? தலைகீழாக போயிடுது. வெறுப்புக்குரிய நியாயமான காரணம் இருந்தால் அதுக்கு பேர் அலுப்பல்ல. வெறுப்புக்குரிய நியாயமான காரணம் இது மார்க்கத்துக்கு முரணான வாழ்க்கை என்பதனால அப்படி என்று ஒரு ரியலாக ஒருத்தன் ஒதுங்கினாண்டா அது வேறு. ஆனால் ரியலான காரணம் இல்லாமல் அலுப்பு தான் காரணம். ஆனால் சமுதாயத்தில் நியாயப்படுத்திக்கிறதுக்கு வேறு காரணத்தை சொல்லிக் கொள்வாங்க. சமுதாயத்தில் காரணப்படுத்தி மார்க்கத்துக்கு முரணாக இருக்கிறார் அப்படின்னு. ஏற்கனவே மார்க்கத்துக்கு முரணாக இருக்கிற டைமில் தானே நீ வேணுமெண்டாய் அப்படின்னு. இல்லை அது அப்போ எனக்கு விளக்கம் இல்லாமல் இருந்துச்சுன்றலாம் எதையாவது சொல்லி என்ன செய்வாங்கன்னா தண்டை வெறுப்பு அதில் சொல்லுவாங்க. இது வெறுப்பு இல்லை, அலுப்பு. விளக்கிட்டா? அந்த அலுப்பு தன்மை ஒன்று என்ன செஞ்சுட்டு வந்துடும். அவங்கள விமர்சிக்கவும் மாட்டான், பிள்ளைன்னு சொல்லவும் மாட்டான். ஆனால் போதுமென்ற மாதிரி என்ன செய்வோம், தமிழை சொன்ன போதுமெண்டு ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க தானே, அந்த லெவலுக்கு இது வந்துடுவாங்க. இப்போ இதில் பாருங்கள், அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்களுக்கு முன்னால் சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசுர்அதி மலாலதி இப்னி ஆதம், ஆதமுடைய மகனுடைய அலுப்பை பார்த்து நபி அவர்கள் சிரித்தார்கள். ஆதமுடைய மகனுடைய அலுப்பின் வேகத்தை பார்த்து லிசுர்அதி மலாலதி இப்னி ஆதம், ஆதமுடைய மகனின் அலுப்பின் வேகத்தை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். சிரித்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் எங்களுக்கு சூழ பொழிய வை. விரும்பினது விருப்பம் தாங்க. நாங்கள் மழையை விரும்பினோம், இந்த நிமிஷமும் மழையை விரும்புகிறோம், நாளைக்கும் மழை என்ன செய்வோம், விரும்புவோம். பொழிய வை என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹும்ம ஹவாலைனா, எங்களை சூழ பொழியவை, வலா அலைனா, எங்களுக்கு எதிராக பொழிய வைக்காதே. சுப்ஹானல்லாஹ். நினச்சி பாருங்க இந்த விளக்கத்தை. நீ விரும்பினது நியாயமாக விரும்பியிருந்தா ஏன் ஒரு அம்சத்துக்காக நீ வெறுக்கிறாய்? ஏன் நீ அலுப்படைஞ்சாய்? அலுப்படையக்கூடாது. நீ கேட்ட மழை உன்னோட வாழ்க்கையின் அளவுக்கு தான் நீ கேட்டாய். அந்த நலவில் உனக்கு ஒரு பாதிப்பு என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்குது. உயிர்கள் சிதறி இருக்கலாம், வீடுகள் இதாக இருக்கலாம். அதை முழுசாக வெறுத்தா நீ திருப்பி மழையை கேட்க மாட்டியா? நீ மழையை மறுபடியும் கேட்பாய். மழை வேணுமென்று தான் மறுபடியும் என்ன செய்கிறாய், சொல்ல போகிறாய். அப்போது அல்லாஹ்விடத்தில் நீ நிர்வாகம் பண்ண போறியா? இந்த டைமில் அனுப்பு, இவ்வளோவில் அனுப்பு, இந்த இடத்துல அனுப்புனா நம்ம நிர்வாகம் பண்ண போகிறோம். இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் துஆ கேட்குறேன், அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு புரிஞ்சு கொள்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபதபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசுர்அதி மலாலதி இப்னு ஆதம், ஆதமுடைய மகனின் அலுப்பின் வேகத்தை பார்த்து. அந்த இடத்துல அலுப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா?
அலுப்பின் வேகத்தை பார்த்து நபியவர்கள் புன்னகைத்தார்கள். புன்னகைத்து விட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த மலையில் வந்து மழை வேண்டாம் அப்படி என்று சொல்லி நம்ம துவாங்க. லா தசுப்புத்தஹர், காலத்தை ஏச வேண்டாம். ஹதீஸில் படிக்கிறோம், காலத்தை ஏச வேண்டாம். மழைக்கு என்ன செய்யக்கூடாது, சந்தர்ப்பம் நம்ம வேண்டாத டைமில் இந்த மழை பொழியுது அப்படின்ற வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன், மழை பொழிவது என்பது நமக்கு சில பொழுது பாதிப்பாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு தேவையாக இருக்கலாம். ஒரு கதையில் சொல்லுவாங்க, ஒரு தந்தை ஒரு மகள்கிட்ட வீட்டுக்கு போகிறாரு, திருமணம் முடிச்சு கொடுத்துக்கிற இடத்துக்கு. மழை வேண்டி துவா செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க, இப்போ தான் விதையெல்லாம் தூவிக்கிறோம், அது நல்ல பதனிடப்படாது. இன்னொரு இடத்துக்கு போகிறாரு, தன்னை மகள்கிட்ட வீடு தான், மழை வரப்படான்னு துவா செய்யுங்க, இப்போ தான் உப்பளமெல்லாம் போட்டு விளையிற கட்டன்றாங்க, உப்பு விளையிற கட்டண்டு. இப்போ உப்பளம் ஏரியாவில் மழை பொழியக்கூடாது, விளையணுமெண்டா. இப்போ என்ன, அதாவது விவசாயம் போட்டிக்கிற இடத்துல மழை பொழிய என்னது, அல்லாஹ் நிர்வாகம் பண்ணட்டும், நீ துவாக்கியல் அல்லாஹும் ஹவாலைனா வலா அலைனா, யாரெல்லாம் எங்களை சூழ பொழியவை, எங்களுக்கு எதிராக பொழிய வைக்காதே அப்படின்னு துவா கேட்கணும். இது நீங்கள் மலாலத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த தன்மை எம்டினஸுக்கு பிறகு தான் வரும். அதாவது என்ன, வெறுமைக்கு பிறகு தான் வரும், வெறுமைக்கு பிறகு தான் அடுத்த ஸ்டெப்பில் இது அப்படியே கண்டினியூவாக என்ன செய்யும், வரும். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி பாருங்கள், இன்னும் அலுப்பை புரிந்து கொள்வதற்கு. அப்போ இது எதில் வருது, இயற்கையோடு சார்ந்த விஷயத்தில் மனிதனுக்கு வருது, இயற்கையோடு சார்ந்த விஷயத்தில் மனிதனுக்கு வருது. நீங்கள் மனிதர்களோட பழகக்குள்ள இந்த பேச்சை நீங்கள் உணரலாம். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ வெயில் இருந்தாலும் பொறுத்துக்கலாம், இந்த மழை வந்துச்சேண்டா அது வந்து என்ன ஒரு ஈரலிப்பாகவே இருக்கிறதால ஒரு என்ன செய்கிறதுன்னே என்ன செய்கிற விளங்குதில்லை, அதை ரசிக்க ரெடி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மழை பொழியுது, அவசரமாக வெளியே வந்து தங்கள் ட்ரெஸ் எல்லாம் நனைச்சி எல்லாம் செய்கிறாங்க. என்ன சொன்னால், கரீபு அஹதி மிர் ரப்பிஹி, இறைவனுடையிடமிருந்து இது என்ன செய்யுது, மிச்சம் நெருக்கத்திலிருந்து இது வருகிறது என்றாங்க. நம்ம நலையிறத்தை ஃபீல் பண்ணி பாருங்க பாப்போம். அது நமக்கு என்ன, அதெல்லாம் நமக்கு சரியாக வர. பாத்ரூம் வந்து ட்ரையாக இருக்க நம்ம நினைக்கிற சமுதாயம் இது, விளங்கிட்டா. அது வந்து அப்படியே பாத்ரூமில் கூட தண்ணி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, வாஷ்ரூமில் தண்ணியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அப்போது இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு மனிதனுக்கு இருக்குது. அப்போ அவன் வெறுக்க ஆரம்பி, இயற்கையை வெறுக்கிறான், சூழலை வெறுக்கிறான், அதில் ஒரு அலுப்படைகிறான். அலுப்பு அடைஞ்சு இயற்கைக்கு விரோதமான வாழ்க்கைக்கு போகிறான். தண்ட பழமையான வாழ்க்கையை வெறுத்து 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 இயற்கைக்கு விரோதமான வாழ்க்கையண்டா வீட்டு வெளியில் முற்றத்துலலாம் மண் தெரியக்கூடாது, ரோட்டுக்கு டைல்ஸ் போடணும்னாலும் போடுவேன் எந்த லெவலுக்கு என்ன செய்கிறான், அவனுடைய வேகம் என்ன செய்யுது, போய்கின்றிருக்கு. அப்போ மனிதன் அழுக்கிறான், தண்ட சூழலே அழுக்கிறான். அதுக்கு பின்னால் அதையும் அழுப்பான். அதை நான் பின்னால் மற்ற விஷயங்களை சொல்கிறேன். அழுக்கக்கூடிய தன்மை தன்னை அல்லாஹ் தஆலா எந்த சூழலில் படைத்து வைத்திருக்கிறானோ அதில் அவனுக்கு ஏற்படுது. அதை இது என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள், ரசனை கற்ற ஒரு சமுதாயமாக வளருவோம். எதையுமே ரசிக்க தெரியாத ஒரு இடத்துக்கு வருவோம். இன்ட்ரெஸ்டிங் வாழ்க்கையில் இல்லாமல் போகும், ஷஹுவத் இல்லாமல் போகும். இதுதான் மலாலத் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த செய்தியை பாருங்கள், ஆயிஷா சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு ஆயிஷாட்ட ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வராங்க. அப்போது ஆயிஷா சொல்கிறாங்க, இவங்க யார் தெரியுமா, இவங்க தான் தொழுகையில் அப்படி ஈடுபடுவாங்கன்னு மக்கள் பேசிக்கொள்வாங்க. இரவு நேர தொழுகை சுன்னத்து அது இதுன்னு தொழுகைன்னா அப்படி ஒரு தொழுகை இவங்க என்ன செய்வாங்க, தொழுவாங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கம்மா என்னன்னு கேட்டாங்க, அலைக்கும் பிமா துத்தீகூன், முடிந்தவைகளை செய்யுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்கன்னா, உங்களால் எது இயலுமோ அதை செய்யுங்க, முயற்சி எடுத்துக்கன்னு என்ன செய்ய வேண்டாம், இவைகள் அதான் உசுரை விட்டுக்கன்னு என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம், கடமைகளை செய்யுங்க. கடமைக்கு மேலதிகமாக எவ்வளோ மன ஆர்வம் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் போதும், அங்கே போங்க. இன்னி இல்லைன்னு காலை வீங்க வைக்கணும் வணங்கிட்டா இந்த லெவலில் என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். அலைக்கும் பிமா துத்தீகூன் என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா யமல்லுல்லாஹு ஹத்தா தமல்லு, நீங்கள் அலுப்பு தட்டுகின்ற வரைக்கும் அல்லாஹு தஆலா அலுப்படைய மாட்டான். உங்களுக்கு அலுப்பு தட்டுகின்ற வரைக்கும் அல்லாஹு தஆலா அலுப்படைய மாட்டான். அப்படின்னா என்னன்னு சொன்னால், அல்லாஹ் நீங்கள் எடுக்கக்கூடிய உற்சாகத்துக்கு உங்களுடைய இதுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா கபூல் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அது சின்னது பெரியது அப்படின்றது அல்ல. நீங்கள் ஓவராக ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னு எனக்கு ஏலாதுன்னு அப்படி என்ன செஞ்சிடுறது, ஜீரோவில் வாரது என்றது இறைவன் உங்கள் மீது அலுப்படைவதற்கான ஒரு வழியாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இறைவன் அலுப்படைதல்ன்றது இறைவனுடைய தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப உள்ளது. மனிதனோட ஒப்பிட்டு என்ன செய்யலாது, அதை விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் இதில் ஒரு விஷயம் புரியுது, மனிதன் அளவுக்கு அதிகமாக போய் திருப்பி யூட்டேனில் வரதை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல கண்டிக்கிறாங்க. அதனால தான் நபி அவர்களுக்கு மிகவும் விருப்பமான அமலாக எது இருந்ததுன்னு சொன்னால், அதுவமுஹா வ இன் கல்ல, குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு கான அமலுஹு தீமா, நபி அவர்களுடைய செயல்பாடுகள் அமல்கள் எல்லாம் வளமையானதாக இருந்தது. இப்படி அப்படி போன மாதிரி ரசூலுல்லாஹ் அமல்கள் இருக்கல, எதை எந்த நாளும் மெயின்டைன் பண்ணணுமோ அந்த அளவில் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், வைத்து கொண்டார்கள். அப்படி என்ற சில வருது. இந்த ரமலானில் வர விஷயம் என்ன, இந்த அலுப்பு தட்டுதல் ரமலானிலே வரும், சோர்வும் ஏற்படும். அது ஒரு நம்ம நிறைய இபாதத் செஞ்சதுனால அலுப்பு தட்டுதல்னா எடுத்து குர்ஆன் எடுத்து ஓதுற ஸ்டைலை பார்த்தா
30 ஜுஸுவை விட அல்லாஹ் தஆலா மற்ற வேதங்களை எல்லாம் தௌராத் இன்ஜீல் இதில் சேர்த்துட்டிக்கலாம் என்ற லெவலில் குர்ஆன் ஓதுவான். வணங்கிட்டா அதுக்கு பிறகு பார்த்தா என்ன நிலைமையில இருந்துட்டீங்கிறா அப்படின்னு சொன்னால் என்ன குர்ஆனுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாத குர்ஆனை பார்த்துட்டு ஓதுவோம் அப்படின்ட்டு போயிடுறான். ஒரு அலுப்பு வணங்கிட்டா. அப்போ இதுதான் அது. நீங்கள் இப்போ அலுப்படைந்தால் அல்லாஹ் தஆலா உங்களை விட்டு என்ன செய்கிற அலுப்படைகிறான் அமைப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அப்போ இபாதத்தை விட்டு நீங்கள் இப்போ என்ன செய்றீங்க, அந்த நிலைமைக்கு வாரீங்க. ஏன் அந்த இடத்துக்கு போனீங்க? அலைக்கும் பினல் அமாலி மா துதீகூன். உங்களால் முடிந்த அளவுக்கான விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும். நல்ல ஆர்வம் வருதா போதும், நம்மளால் ஒரு அரை ஜுஸு ஓதுவோம் ரமதான் சுட்டி. மற்ற நாட்களில் இப்படி ஒரு வளமை வச்சுக்கணும். அது முடியாது. அப்படி இதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துக்கிறாங்க. என்ன டைம் டேபிள்னா ஃபஜ்ருக்கு பிறகு 4 பக்கம், லுஹருக்கு பிறகு 4 பக்கம், அசருக்கு பிறகு 4 பக்கம். இது என்ன சிஸ்டம்னு எனக்கு தெரியலை. விளங்கிட்டா இப்படி மெயின்டைன் பண்ணால் முதல்ல அவன் அலுப்படைவான். அவனுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டான நேரம் இருக்கிறது. சிலருக்கு ஃபஜ்ருக்கு பிறகு உற்சாகமாக இருப்பாங்க, அவன் அந்த நேரத்தில் ஓதட்டும். சிலர் தஹஜ்ஜுதில் உற்சாகமாக இருப்பாங்க, சிலர் மக்ரிப் பிறகு உற்சாகமாக இருப்பாங்க. அப்படி ஓதுவதற்கான இதுதான் குர்ஆன் இதனை செஞ்சிருக்கு வைத்திருக்கிறது. யாராவது அனுபவப்பட்டு அவன் என்னது கைட் பண்ணி விடுறது, அவன் என்ன செய்கிறது கைட் பண்ணி விடுறது. சிலருக்கு வேலை வெட்டி ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனாக அவர் இருப்பார், வயசாலியாக இருப்பார், எல்லாம் நம்ம ஓய்வடைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். அவருக்கு சில பொழுது நிறைய ஓதலாமல் இருக்கும். அவர் இந்த ஐடியா போட்டு கொடுத்தாருன்னா அப்போ எனவே இது பிழையானது. இஸ்லாம் சொல்லாத வழிகள் அதனால் எடுக்க வேணான்றது. அவர்களுக்கு ஏற்ப என்ன செய்யணும், அதை நடைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது இன்னொரு தடவை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. ஒரு மனிதர் ஒரு பாறையில் இருந்து தொழுது கொண்டிருக்கிறார். வெளியே ஒரு பாறையில் நின்று தொழுது கொண்டிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு போயிட்டு ரசூலாக திரும்பி வராங்க. முடிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வராங்க. அவர் இன்னும் தொழுவிட்டு தான் இருக்கிறார். ஒரு பாறைக்கு மேலே தொழுகிறாரு. அப்போ ஊர் மக்கள் அடிக்கடி பார்ப்பாங்களா இல்லையா, அப்படி நிலைமையில் அவர் தொழுதுகிட்டு தான் இருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அலைக்கும் பில் கஸ்த், நடுநிலையாக செயல்படுங்கள். அந்த மனிதரை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் மக்களை பார்த்து சொல்கிறாங்க, அலைக்கும் பில் கஸ்த், நடுநிலையாக செயல்படுங்கள். ஃப இன்னல்லாஹ லா யமல் ஹத்தா தமல்லு, நீங்கள் அலுப்பு தட்டுகின்ற வரைக்கும் இறைவன் என்ன செய்ய மாட்டான், அலுப்படைய மாட்டான். அப்புறம் உங்களோட விஷயத்தில் என்ன செய்ய மாட்டான், இறைவன் திரும்பிக் கொள்ள மாட்டான். அது அலுப்புக்குரிய அதே தஃசீரை நம்ம சொல்லணும். இப்போ இதில் என்ன புரிந்து கொள்ளணும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இந்த மாதிரி நம்ம விளங்காத ஒரு இதில் இருந்து பண்ணுவீங்களாமா, மாஷா அல்லாஹ் நம்ம கொடுத்த பயானில் மலைக்கு மேலாம் ஏறி தொழ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுற ஒரு நிலைமையில தான் நம்ம நினைப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒரு செய்தி 2 செய்தி இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு ஆர்வத்தில் செயல்பட்ட எல்லாரும் நீங்கள் பார்க்கலாம். கஅப் இப்னு மாலிக் அந்த என்னது அதாவது அந்த யுத்தம் என்ன யுத்தம், அந்த தபுக் யுத்தத்தில் போகலையே 3 சஹாபாக்கள். அப்போ அவர் அல்லாஹ் தஆலா தௌபா இறக்கின உடனேயே மிகப்பெரிய உற்சாகத்தோடு எந்த தோட்டத்துக்காக நான் என்ன செய்யலை, அதாவது இந்த யுத்தத்துக்கு கலந்து கொள்ளல, அந்த தோட்டம் முழுசையும் அல்லாஹ்வோட பாதையில் என்ன செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் அப்படி என்று சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அம்சிக் அலைக்க பாத மாலிக், உங்களோட சொத்துக்களில் கொஞ்சம் உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கண்ணா. தான் தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட சொத்துக்கள் கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்கள். மனிதனோட அந்த பேர் உற்சாகத்தை ரசூலுல்லாஹ் அப்படி பயன்படுத்துறதில்ல. எதை தர்மம் செய்யணும்னு சொன்னாங்களோ அதை குடும்பத்துக்கு பகிர்ந்து கொடுக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அதை குடும்பத்துக்கு பகிர்ந்து கொடுக்க சொன்னாங்க. இதுதான் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதை எப்படி புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு அழகான ஒரு செய்தி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இது இபாதத்திலையா. அடுத்த இன்னும் நீங்கள் அலுப்பை இன்னும் புரிந்து கொள்வதற்கான மற்ற செய்திகளை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதகவ்வலுனா பில் மௌஇலதி ஃபில் அய்யாம் கராஹத் ஸஆமதி அலைனா. இது சோர்வை பற்றி தான் வருது, இது சோர்வை பற்றி தான் வருது. ஆனால் அலுப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு புரிதலை நம்ம இதில் ஏற்படுத்திக்கலாம். நபி அவர்கள் எங்களுக்கு உபதேசத்தை தொடர்ந்து செய்வது கிடையாது. நாங்கள் சோர்வடைந்து விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாக நாங்கள் யார் இது, அல்லாஹ்வின் தூதர், அவரை விட உலகத்தில் ஸ்பீச் பண்ணுறதுக்கு வேறு யாரை நம்ம எடுக்கலாமா, இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி தான் என்ன செய்வாங்க, நடந்து கொள்வார்கள். நாங்கள் சோர்வடைந்து விடுவோம் என்பதனால மனிதன்ட்டு அப்படி இருக்கும் என்றதை ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கொண்டா. வதரகூக காயிமா, அவர்கள் வேடிக்கையையோ வியாபாரத்தையோ கண்டுவிட்டால் உண்மை நின்ற நிலையிலே விட்டு சென்று விடுவார்கள். யாரை பயம் பண்ணுறது, யார் இருப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களா இருந்தாலும் முன்னால் இருந்தது சின்ன சஹாபாக்கள், பெரிய சஹாபாக்கள், ஒரு சாதாரண சஹாபாக்கள், அவங்களா இருந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த உணர்வு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன செய்றா சொல்றா. இது மனிதனுக்கு வேடிக்கையை பார்த்து போகிறது. இன்னொன்று என்னன்னா, சோர்வடைஞ்சிடுறது மனிதன் சோர்வடைந்துடுறது. எனவே எவ்வளோ பெரிய ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, டெய்லி போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, ரைட் ரெண்டு விட்டு பார்த்துருவோம் என்ன இறங்கி இந்த மாதிரி நடந்து கொள்வது என்றது அவங்களை என்ன செஞ்சிடும், அலுப்பத்தட்டை வைத்து விடும், சோர்வடையை வைத்து விடும், தூரமாக்கி விடும். யாருடைய ஃபிக்ஹ் இது,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஃபிக்ஹ்ன்றதை நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை மட்டும்தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்மளோட வியாழக்கிழமை மாதிரி சரியா, அது இஷாவுக்கு போகிறோம் அதில் வரல. ஆனால் என்ன வியாழக்கிழமை தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்வார்கள். அப்போ நாம் கேட்டோம், கொஞ்சம் கூடுதலாக செஞ்சிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் பெரிய சிறந்த நபி தோழர், கொஞ்சம் கூடுதலாக செய்யலாமே அப்படின்னு. அவர் என்னை தடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், நான் உங்களை அலுப்பு தட்ட வைக்க விரும்பவில்லை, உங்களை அலுப்பு தட்ட வைக்க நான் விரும்பவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி தான் நான் உங்களோட என்ன செய்கிறேன், நடந்து கொள்கிறேன் அப்படின்னு. சில மனிதர்களுக்கு இதை விளங்காமல் முன்னால் உள்ள ஆர்வப்பட்ட உடனே அவர் இழுக்கிற இடத்துக்கெல்லாம் இவரும் போயிடுறது. விளங்கிட்டா, அவர் ஆர்வத்தில் அப்படி இவர் இடையில விட்டுருவார். அவர் ஒரு அலுப்பு வரும் தானே, போதும் இவரும் இப்போ நிற்க மாட்டார் போலைக்கு, நம்ம கொடுத்த ஆர்வத்தில் அவரும் வர ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இது விளங்காமல் குடும்ப விஷயங்களாக இருக்கலாம், மற்ற விஷயங்களாக இருக்கலாம், சமூக விஷயங்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் விஷயமாக இருக்கலாம், தவ்வா விஷயமாக இருக்கலாம். மனிதன் ஆர்வத்தை நம்ம நிர்வகிக்கணும். ஒருத்தர் வேகமாக வந்துட்டாருன்னா அவரோட வேகத்தை, ஏன்னா அவர் ஒரு டைமில் இன்னொருத்தில் வேகமாக இருப்பார், அதுக்கு நம்ம நிர்வகிச்சிடணும். அல்லது அது மிடிலான கஸ்தான ஒரு வழியை அதாவது ஏற்படுத்தணும். இல்லைன்னா அவர் விரும்பியதை நம்ம வெறுக்க செய்வோம், அவர் ஆசைப்பட்டதை நம்ம சுமையாக்குவோம். அது மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வரக்கூடாது. நம்மளும் அதை நம்மளோட விஷயத்தில் என்ன செய்து விட வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி என்ன செய்கிறது, ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ இது ஒரு பகுதி. அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த செய்தியை பாருங்கள். இப்போ அன்றாட இப்போ நம்ம இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் மற்ற விஷயங்களை நம்ம இதை பார்க்குறோம். அன்றாட வாழ்க்கையில் சில விஷயங்களை உதாரணமாக சொன்னால் அவங்களுக்கு இந்த அலுப்பை இன்னும் நம்ம சுருக்கமாக புரிந்து கொண்ட மாதிரி இருக்கும். இதில் என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு செய்தியை பாருங்கள். இது சஹீஹ் முஸ்லிமில் சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி. 11 மனைவியரை பற்றி, 11 மனைவியர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அல்ல, 11 மனைவியர்களை, அந்த கணவன்மார்களை பற்றி 11 மனைவிமார்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு இடத்துல கூறுறாங்க. ஆயிஷாலாம் இந்த கதையை வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த கதையை ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்க. இப்படி தான் 11 மனைவியர்கள் ஒரு இடத்துல கூடி கணவன்மார இந்த செய்தியை மறைக்கிறது இல்லை, நம்ம ஓப்பன் டோக் திறந்த முறையில் நம்ம இதில் செய்கிறோம், பேசுகிறோம், யாரும் மறைக்கக்கூடாது அப்படி என்று உடன்படிக்கை செஞ்சு பேசுகிறாங்க. அப்படின்னு அந்த செய்தியை முதலாவது மனைவி இதை பேசினா, ரெண்டாவது மனைவி என்ன பேசினா, மூன்றாவது மனைவி என்ன பேசினா என்ற செய்தியை சொல்கிறது யார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்கிட்ட இந்த கதையை சொல்கிறாங்க. இந்த கதையை சொல்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ரசூலுல்லாஹோட வேலைக்கும் அவருடைய உழைப்புக்கும் அவருடைய கஷ்டங்களுக்கும் இந்த 11 மனைவியை செய்து 2 பக்கத்துக்கு வருது. நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி இந்த கதையை கொஞ்சம் நிறுத்து, நான் இது பல முறை பார்த்துட்டேன் கேட்டுட்டேன், இதை நிறுத்து அப்படின்றோம் நம்ம. சரியா, சரி நீங்கள் இன்னொரு முறை சொல்கிறேன் கேளுங்க, அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடுவோம், அதை க்ளோஸ் பண்ணுவோம் மட்டும் வைங்களேன். இதுவும் ஒரு நளினமற்ற தன்மை. ரசூலாங்க அமைதியாக கேட்டுட்டிக்கிறாங்க. அந்த கதையை ஃபுல்லாக ஆயிஷாலாம் சொல்கிறாங்க. அதில் 4வது மனைவியை பற்றி ஒரு செய்தி சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜவுஜி கலைலி திஹாமா லா ஹர்ருன் வலா குர்ருன் சொல்லிட்டு வலா மஹாஃபா வலா சஆமா அப்படின்றார். ஏண்ட கணவர் வந்து திஹாமா மலைத்தொடரின் இரவு போல. திஹாமா மலைத்தொடர்னா நீங்கள் அந்த ஹிஜாஸ், அதாவது மக்கா மதீனாவுக்கு போனால் அந்த மலைத்தொடர்ன்னு இருக்கும், அந்த கடலை அண்மித்த ஒரு பகுதியில் ஒரு பெரிய ஒரு மலைத்தொடர்னு என்ன செய்ய இருக்கும், அது உங்களுக்கு விளங்காது நம்ம இதாக இருக்கிறதால. அதாவது அந்த மலைத்தொடரில் நைட்டு போல், அந்த மலைத்தொடரில் நைட்டு போட்டு அதில் நீங்கள் ஏறினீங்கடா லா ஹுர்ருன் வலா குர்ருன், சூடும் இருக்காது குளிரும் இருக்காது, இதமாக இருக்கும். அது சூடும் இருக்காது குளிரும் இருக்காதுன்னு நம்ம என்ன நினச்சிருக்கோம், ஒரு விளப்பம் இல்லாமல் இருப்பார். அப்படி இல்லை, சூடும் இருக்காது குளிரும் இருக்காது அப்படின்னு சொன்னால் என்னது, அது அவர் இதமாக இருக்கிறார், இதமாக இருக்கிறது போல. அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்னது, லா ஷம்ஸம் வலா ஜம்ஹரீரா என்றான், அவர்கள் சூட்டையோ அதில் அவர்கள் குளிரையோ உணர மாட்டார்கள் அப்படின்ட்டு. அப்படின்னா அது இதமாக இருக்கிறன்னு அர்த்தம், அது இதமாக இருக்கிறது அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல சொல்லிட்டு வலா சஆமா, சோர்வும் இல்லை. சஆமா வந்து சில நேரங்கள் அலுப்பு என்ற கருத்துலையும் என்னது யூஸ் பண்ணப்படுது. இது வந்து அலுப்பு, அலுப்பு என்கின்ற பகுதியும் என்ன அவரிடத்துல இல்லை. அப்படின்னா அவர் என்ன செய்கிறாருண்டா, மிச்சம் என்னது உளுந்தடிச்சு நேசிக்கிறதும் இல்லை, அதே நேரம் வெறுக்கிற அமைப்பில் என்னோட நடந்து கொள்றதும் இல்லை, ஸ்மூத்தாக போகுதுன்னு சொல்லுவாங்களே அந்த அமைப்பில் அவர் என்னோட என்ன செய்கிறாரு, நடந்து கொள்கிறாரு. நம்ம நினைக்கிற அளவுக்கு ஏன்னா அடுத்த தரப்பு என்ன செய்யணும்னா ஒரு நேரத்தில் கடுமையாக ஆர்வப்பட்டு என்ன ஒரு விதமாக நடந்து கொள்வாங்க. சில கணவன் மனைவி இடத்துல சிலர் பார்க்கலாம்னா வளமையாக சிலர் ஒரு ஸ்டைலில் செஞ்சுட்டு வருவாங்க. என்னென்னா கணவனுக்கு என்ன செய்கிறது, நான் உங்களை விரும்புகிறேன், ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்புறது, கணவன் அப்படி அனுப்புறது, அல்லது ஏதாவது இப்படி ஒரு வளமை உண்டு அப்படியே இருந்துட்டு இருக்கும். இதை யாராவது இன்னொருத்த சொல்கிறது, இந்த மனைவி டெய்லி காலையில் தஸ்பீஹ் மாதிரி இதை அனுப்பிடுவா அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறது உதாரணத்துக்கு. அப்படின்னா அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஓ இதானே நம்மளை மனைவி இப்படி செய்கிறாள் இல்லை அப்படின்னு, நீனு டெய்லி என்ன செய்யணும் இப்படி அனுப்பாது, எனக்கு வராது அப்படின்னா ஏன் உனக்கு வருது இல்லை அப்படி என்னென்ன அங்கே போய் இது வந்து பிழையான ஒரு நடைமுறை.
ஒவ்வொரு அமைப்பில் ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க, அதில் இருப்பாங்க. இப்படி சொன்னா தான் அதனுடைய அன்பு இருக்குது அப்படின்ற அர்த்தம் இல்லை. 20 வருஷமாக 2 பேரும் வாழ்கிறாங்க. அவன் உனக்காக வீடு கட்டிக்கிறான், நீ அவனுக்காக வாழ்ந்துக்கிறான். இப்படி 20 வருஷம் போனவரோ இந்த மெசேஜ் அனுப்பண்டா, இது வந்து ஒரு புத்தி உள்ளவன்னு சொல்கிற இல்லையா. 20 வருஷமாக உனக்கண்டு வாழ்ந்து நீனும் வாழ்ந்து 2 பேரும் ஒன்றா தெரிஞ்சு ஒன்றா வாழ்ந்து ஒன்றா குழந்தை பெற்றவரும் இந்த வார்த்தை நீ எனக்கு அனுப்பலை தானே அப்படின்றது உண்மையில் விளக்கம் இல்லாதவர்களோடு. இது அனுப்புகிறவங்க பிழையும் அல்ல, அது அவங்க அப்படி பழகினாங்கன்னா அது பிழையும் இல்லை. அதெல்லாம் அனுப்பி ஒரு பிரயோசனம் இல்லை, எல்லாம் சும்மா வார்த்தை தான்னு சொல்கிறதும் பிள்ளை, இதுவும் பிள்ளை. அந்தந்த நடைமுறை அந்தந்த இயல்போடு இருக்குது. இப்போ எனது கணவர் வந்து நான் அப்படின்னா நான் கட்டுமையாக எக்ஸைட்டிங் ஆகிட்டேன், அவரும் எக்ஸைட்டிங் ஆகி பின்னால் ஓடி வரதும் இல்லை. அதே நான் மிச்சம் சோர்வாகிறதால் என்னை வெறுக்கிறதும் இல்லை. 2 மாதிரி அமைப்பில் இல்லாமல் அவர் என்ன செய்கிறாரு, மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு. இதை பல அறிஞர்கள் அதுதான் அஃதலுல் அஹ்வால், சிறந்த நிலையை என்ன செய்கிறாங்க. ஸோ இருக்கிற நிலையிலேயே சிறந்த நிலை. ஏன் சில நேரங்களில் சிலர் வந்து எக்ஸைட்மெண்ட்டான கணவராக இருப்பார், அது ஒரு நல்லது. ஆனால் ஒரு டைமில் என்ன செய்யணும்னா அலுப்பில் கொண்டு வந்து விட்டுரும். ஃபராகுக்கு வந்து அலுப்பில் கொண்டு வந்து விட்டு இப்போ அப்படி இல்லவே இல்லை, எப்படி இருந்தவங்க தெரியுமா, அப்படி இல்லவே இல்லைன்னு அந்த பாசமும் நேசமும் அன்பும் ஒன்றுக்குள்ள உண்டு. நான் ஏண்ட ரகசியமெல்லாம் உனக்கு சொல்கிறேன், நீ ஓண்ட ரகசியமெல்லாம் எனக்கு சொல்லுன்னு கல்யாணம் முடிச்சு ஆரம்பத்தில் எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு வேறு இன்சிடெண்ட்டில் இதெல்லாம் லிங்க் ஆகிரும். வழங்கிட்டா லிங்க் அதுக்கு இதுதான் இதுக்கு அதுதான் போல இருக்கு அப்படி இப்படின்ட்டு ஒரு அப்படியே லிங்க் ஆகிரும். லிங்க் ஆகிட்டோம்னா அதை என்ன செய்யணும், சோர்வு அப்படியே உள்ளத்தில் உண்டாக்கும், அதை வெறுப்பு உண்டாக்கும். ஒரு ஆள் வெறுப்பாகி ஒரு ஆள் விருப்பத்தோடு இருந்தால் என்ன நடக்கும், ஒருத்தர் விரக்தி போயிடும். என்னடா என்ன காரணம் கேட்டு அவர் என்ன செஞ்சிருவார், அது இதை போயிடுவார். இதனால தான் தத்துவம் போட்டு 3 ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவான் பாருங்க. என்ன எதிலும் நீங்கள் ஆசை வைக்க வேண்டாம், கடைசி நிலை உங்களுக்கு எல்லாம் வெறுப்பு தான். அப்படி உனக்கு யார் வைக்க சொன்னது, விளங்கிட்டா, நீனும் உனக்கும் வைக்கலாது, அவங்களுக்கு அப்படி வைக்கலாது. ஆனால் ஒரு நாளில் நீ கூடிட்டாய், ஒரு வருஷத்தில் நீ கூடிட்டாய், ஒரு மாதத்தில் கூடிட்டாய், ஒரு விஷயத்தில் நீ கூடிட்டாய், அந்த நாளை நீ எதிர்பார்க்குறாய், கிடைக்காது. அந்த நாளை நீ என்ன செய்கிறாய், எதிர்பார்க்குறாய், அந்த மாதத்தை எதிர்பார்க்குறாய், அதை இது கிடைக்காது. நீ சரியாக அதை மெயின்டைன் பண்ணி இருந்தால், அந்த உல ஆர்வத்தை சரியாக மெயின்டைன் பண்ணி இருந்தால் எல்லா நிலையிலும் அதை என்ன செய்யும், சிறப்பாக போயிருக்கும். அதான் அலைக்கும் பில் கஸ்து, நீங்கள் எப்பொழுது நடுநிலையாகவே இருந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது. அதனால தான் அதாவது அம்ர் இப்னுல் ஆஸ் ரஹிமஹுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர் பெரிய ஒரு இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் மிகப்பெரிய லீடர்ஸுகள் என்று நம்ம உதாரணம் சொல்கிறதுல அவர் ஒருவர். யார், அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் எவ்வளவுக்கு வீரரோ, எவ்வளவுக்கு மிகப்பெரிய போராளியோ வீரர், அந்த அளவுக்கு ஃபிக்ஹுடையவராகவும் இருந்தார், அந்த அளவுக்கு ஃபிக்ஹுடையவராகவும் இருந்தார். அந்த அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது இவரையும் இவருடைய மகன் அப்துல்லா இப்னு அம்ரையும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இளம் வயது தந்தையில் அவர் தான் முதலாக நிற்பார்னு சொல்லி 11-12 வயசில் என்ன செஞ்சிட்டாங்க, திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அவள் திருமணம் குடிச்சது அந்த அந்த ஏஜில், அது சரியாக எக்ஸாக்டான வயசு நான் சொல்லலை, அந்த ஏஜில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இவரோட பிள்ளைக்கு வந்து என்ன 10 வயசு, இவருக்கு 22-23 வயசு, இல்லைங்கிட்டா இந்த லெவலில் இருக்குது. அதனால் இவங்க 2 பேரும் மிக நெருக்கமான ஒரு லெவலில் தான் அவங்களோட செய்திகள் எல்லாமே வரும். அப்துல்லா இப்னு அம்ரா இருந்தாலும் அம்ர் இப்னு ஆஸா இருந்தாலும் இவர் வந்து ஒரு வாகனத்தில் என்ன செய்கிறாரு, வந்து கண்டிக்கிறார். இவர் கவர்னராக இருக்கிற ஈஜிப்டில் வந்துட்டு, அப்போ மக்களில் ஒரு சிலர் நெருக்கமானவங்க கேட்குறாங்க, இன்னும் அந்த பழைய கழுதையே வச்சுட்டுக்கிறீங்களே, பழைய கழுதைனா அவர் அதில் தான் வாரார் சரியா, அதையே வச்சுட்டுக்கிறீங்களே, இதை மாற்றுறது இல்லையா, நீங்கள் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் லைஃப்பில் அப்படின்ற வேறு பேரில் அவரை வந்து தூண்டி விட்றாங்க. வணங்கிட்டா இது தூண்டி விட்டோன்னே நம்ம விளக்கமில்லாத சொல்லுவாங்க என்ன செஞ்சிட விட்டு போய், சரிதானே எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்கத்தானே தேவைண்டு, இவன் சேஞ்ச் ஆகி இவன் குழியில் போகிறோன்ற அவன் போயிடுவான், அவன் என்ன செஞ்சுருவான் போயிடுவான், இவன் லைஃப் ஸ்டைலுக்கு இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து அவர் சந்தோஷத்தில் சொல்கிறாரு, ஏதாவது நீங்கள் மாறினா நல்லா இருக்கும், நல்லா சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, ல அமல்லு சௌபி மா வசியானி, என் உடலை மறைக்கிற அளவுக்கு என் ட்ரெஸ் என்றைக்கெல்லாம் எனக்கு போதுமாக இருக்குதோ அது வரைக்கும் எனக்கு ட்ரெஸ்ஸில் அலுப்பே வராதுன்றார். எனக்கு ட்ரெஸ்ஸில் என்ன செய்யாது, இதையே நான் 5 வருஷமாக போடுறேன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு இத்தனை 3 வருஷமாக போடுறேன், இதை எப்படியா மாற்றணும், இதை எப்படியா, உனக்கு ட்ரெஸ் போதுமாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு, விருப்பம் ஏன் அதை நீ அலுப்பு தட்டுற அப்படின்னா தொடர்ந்து இதை யூஸ் பண்ணி நிற்கிறதா என்ற ஒரு ஃபீலிங் மனிதனுக்கு என்ன செய்யுது வருது. அதுக்கு அடுத்த சொல்கிறாங்க, வலா அமல்லு ஜௌஜதி மா அஹ்சனத் இஷ்ரதி, என்னோடு முறையாக நடந்து கொள்ளும் காலமெல்லாம் என் மனைவியில் எனக்கு அலுப்பு தட்டாது, என் மனைவியில் அலுப்பு தட்டாது, அலுப்பு ஏற்படாது அப்படின்னா அவங்க என்ன சாதாரணமாக செயல்படுறாங்க. ஒரு கணவனுக்கு தேவையான கடமைகள் அது இது எல்லாம் செய்கிறாங்க. சிலர் என்ன செய்வாங்கண்டா, இந்த அநியாயமான இந்த கற்பனை சினிமா காட்சிகளை பார்த்துட்டு அடுத்தவன் பொய்யா சொல்கிற கதைகளை உண்மையாக நம்பி வாருது வீட்டுக்கு, அதை மனைவிட்ட என்னது எதிர்பார்க்குறது. அதே போல் அந்த மனைவியும் ஏண்ட கணவர் அவருக்கு நான் பிடிச்சது தான், நான் என்ன காட்டினாலும் உடனே என்ன செஞ்சிருவார், அதை செஞ்சிருவாருண்டு அந்த மைனஸ் எல்லாருக்கும் இருக்கும், இவங்க சொல்கிறதுல உண்மையும் இருக்கும். அந்த மைனஸ் பகுதியை விளங்காமல் அப்படி சொன்ன உடனேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது.
இவங்க ரெண்டு, ஆனால் அவங்க சாதாரணமாக வாழ்ந்துட்டுப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன சாதாரணமாக வாழ்ந்துட்டுப்பாங்க. இவங்க பேசுகிறது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும். இதன் காரணமாக சிலர் என்ன செய்கிறாங்கன்னா வெறுப்பு அடைகிறார்கள். நல்ல முறையில் புரிஞ்சுங்க. இந்த சினிமா தாக்கம் இளைஞர்கள்ட்ட மிக நிறைய இருக்குது. அதில் ஒரு சின்ன குறிப்பை சொல்லிட்டு அடுத்த பகுதி போகிறேன். என்னென்னா, எப்பையும் புரிந்து கொள்ளுங்கள், சினிமாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே என்னென்னா சாத்தியமற்ற கற்பனைகள். ஒருத்த இன்டர்வியூக்கு போகிறான், அந்த இன்டர்வியூவில் கிடைக்கலன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு இன்டர்வியூவில் கிடைக்கலன்னு வைங்க, ரெண்டாவது இன்டர்வியூக்கு போகிறான் கிடைக்கலன்னு, மூணாவது இன்டர்வியூ கிடைக்கல, நம்ம என்ன நினைப்போம்? இன்டர்வியூ பண்ணுற எல்லாரையும் கொண்டுறணும், இன்டர்வியூவில் எல்லாரையும் கொண்டுறணும் அப்படின்னு நம்ம நினைப்போமா இல்லையா? உதாரணமாக அவன் கொண்டுருவான், என்ன செஞ்சிருவான்? சினிமாவில் வந்து கொண்டுருவான். இவனுக்கு சந்தோஷம், இவன் போன இன்டர்வியூலாம் ஞாபகம் வரும். அதனால் இவன் சந்தோஷம் அடைகிறான், கொண்டுட்டான் தான் சாத்தியம், இப்படித்தான் நடக்க வேண்டும், சரியா அப்படின்னு நினைக்கிறான். இதை இன்வெஸ்ட் பண்ணி, சாத்தியமற்ற கற்பனைகளை இன்வெஸ்ட் பண்ணி உங்களே என்ன செய்கிறான்? அது ஏமாத்துறான். அப்போ சினிமா பார்க்குறவன் என்னே தெரிஞ்சு பெரும்பாலும் கூட இந்த ரசனை செய்கிறவர்கள் மூளையில் ஏதோ ஒரு வகையில் ஏமாறுற தன்மையை அதிகமாக வளர்த்துக் கொள்கிறார்கள். விளங்கிட்டா? ஏமாறுற தன்மையை வளர்த்துக் கொள்கிறார். நீங்கள் நினைக்க வேணாம் உள்ளத்துக்குள்ளே எடுக்கலேண்டு, தொடர்ந்து செஞ்சால் உள்ளத்துக்குள்ளே நமக்கு தெரியாமலே பதியும். அந்த கற்பனைகள் யதார்த்தமான ஒரு சிந்தனைக்கு அது நமக்கு தெரியாமல் என்ன செய்யும், அது ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்ன செய்ய இருக்கிறது. அங்கே உள்ள வாழ்க்கையை பார்க்குறது, சினிமாவில் உள்ள வாழ்க்கையை பார்க்குறது, அங்கே கணவன் மனைவி அப்படி என்ன செய்கிறாங்க, அன்பாக இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் என்னது, ஃப்ளைட்டில் பறக்கிறது, கப்பலில் ஓடுறதுமா இருக்குது. அதோடு அந்த சினிமா என்ன செய்யுது, முடியுது. அதோடு இவன் வீட்டுக்கு வாரா, என்னடா லைஃப் இது, அதில் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா வேற சொல்லிக்கிறது, பார்த்தது படம் வழங்கிட்டா. இதை என்ன செய்கிறது, இங்கே வந்து என்னடா லைஃப்ன்ட்டு அதை என்ன செய்கிறது, கற்பனை பண்ணுறது, யோசிக்கிறது. நீங்கள் உண்மையிலே அவங்களோட வாழ்க்கை தொடர்ச்சியை பார்க்கணும்னா பேப்பரில் பாருங்கள். அந்த சினிமாவோட முடிவுக்கு போகிற எப்படி வாழ்கிறாங்கிறத பார்க்கணும்னா பேப்பரில். ஒருத்தண்ட வாழ்க்கை உருப்படி ஆகிதா? ஒத்தண்ட வாழ்க்கை உருப்படியாக இல்லை. இதை போய் நம்ம எடுத்து பார்த்து நம்ம நினைக்கிறோம்டா ரியாலிட்டி இல்லைன்றதுக்கான ஆதாரம். நீ நடித்தவன், நீயாவது சமுதாயத்துக்காக நடி, உன்னை இப்போ முடித்த வாழ்க்கையை சமுதாயத்துக்காவது நடி, அவனால் ஏலாமல் இருக்குது. அப்படி ஒரு வாழ்க்கை உலகத்தில் என்ன இல்லை? அப்படி ஒரு வாழ்க்கை சொர்க்கத்தில் இருக்கலாம், கணவனுக்கு தான் மனைவிக்கு தான் அப்படி இருக்கலாம். எனவே இந்த மாதிரியான சிந்தனை போக்குகள் இல்லாமல் போண்டா வலா அமல்லு ஜௌஜதி மா அஹ்ஸனத் இஷ்ரதி, என்னோடு சிறப்பாக சிறப்புனா அப்படி ஹை லெவலில் இருக்கணும்ன்றதில்லை. இப்போ உதாரணம் இன்னொரு ஹதீஸ் சொல்லுவாங்க, உங்கள் மனைவி, நீங்கள் அந்த மனைவியை பார்த்தா உங்களை அவர்கள் என்ன செய்வாங்க, மகிழ்ச்சிப்படுத்துவார், பார்த்தோன்னே உங்களுக்கு சந்தோஷம் வரும். அந்த செய்தியோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி ஸ்டேஜில் பொண்ணு உடுப்பட்ட நேரத்தில் உடுத்திருந்தாங்களோ அந்த ட்ரெஸ்ஸோடய அவர்கள் 24 மணி நேரம் இருப்பார்கள் அர்த்தம் அல்ல. அப்படி கொஞ்சம் பேர் விளங்கி வச்சுருக்காங்க. வீட்டில் உடுக்கிற என்னது ஆடையை பாருங்கள், வெளியில் உடுக்கிற ஆடையை பாருங்கள். அப்படி வெளியில் உடுக்கிற மாதிரி வீட்டில் உடுக்கிற தொடர்ந்து நீங்களே சொல்லு. நீங்கள் கோட் சூட்டோட டெய்லி இருப்பீங்களா வீட்டில்? டெய்லி கோட்டு டீ ஏன் அப்படிக்கிறார் ஹஸ்பண்ட், அவர் அப்படி தான், வெளியில் எப்படியோ வீட்டிலே அப்படி தான் என்ன செய்வார். இப்போ உலகத்தில் இருக்கிறாரு, அதெல்லாம் அப்போ சாத்தியமான விஷயத்தை அதுங்க சொல்லணும். வெளியே இருக்கிற மாதிரி இங்கே உள்ளுக்கு இல்லை, அப்படி இருக்கிற ட்ரெஸ்ஸோட தான் அவங்க என்ன செய்வாங்க, குழந்தை இருக்கு, பிள்ளை. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இயற்கையான ஒரு லைஃப் இருக்கணும். அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்கு வந்தால் எவ்வளோதான் பிரச்சனைகள் என்று இருந்தாலும் சரி, அந்த உங்களோட மனசை கலாய்க்கிற மாதிரி, மனசை வந்து இதாக்கிற மாதிரியான எதுவும் நடக்காது. சந்தோஷமாக வரவேற்றுவாங்க இருங்க, இந்த மாதிரி நடந்து கொள்வார்கள். இது அழகான மனைவிக்கும் தான், அழகற்ற மனைவிக்கும் தான், சரியா, பொருத்தமான மனைவிக்கும் தான், பொருத்தமற்ற மனைவிக்கும் தான். ஆடை எப்படி இருந்தாலும் சரி தான், அதோடு இதுக்கு என்ன சம்பந்தமெல்லாம் இல்லை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதை இதே சம்பந்தப்படுக்காமல் என்னது, அப்போ வீட்டுக்கு வந்து பளிச்சென்று இருக்கணும், இவன் திடீர்லாம் வருவான், வழங்கிட்டா. அப்போ அப்படி இருக்கணும் என்று சொல்கிற இந்த நடைமுறை வந்து பிழை. இயற்கையான சுத்தத்தோடும் ஒரு இயற்கையான இயல்பான நிலையோடும் அவங்க பிரச்சனைகளை சொல்லாமல், மனசை வந்து என்னது, அதாவது இந்த அப்செட் ஆக்கக்கூடிய மாதிரியான விஷயங்களை சொல்லாமல் உங்களை என்ன செய்வாங்க, வரவேற்பாங்கன்னு தான் அதனுடைய அர்த்தம் என்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ அதில் இப்போ என் மனைவி எனக்கு சிறப்பாக நடக்கும் காலமெல்லாம் எனக்கு அதில் அலுப்பு தட்டாது, வாழ்ந்துகிட்டே இருப்பேன். 20 வருஷமாக ஒரே மனைவியோட வாழ்றீங்களா, வேறு என்ன செய்கிறது, விளங்கிட்டா. அதே போல் 20 வருஷமாக ஒரே கணவனோட வாழ்கிறதா, இது நமக்கு நினைக்கிறாம இல்லைண்டு. வெஸ்டர்ன் வேர்ல்டில், மேற்கத்திய உலகத்தில் இதுதான் நான் சொன்ன 20ஆம் நூற்றாண்டுடைய முதல் பிரச்சனையாக பார்க்குறாங்கண்டு. அந்த அளவுக்கெல்லாம் இருக்க இயலாது. அப்படி இருக்கிற பாட்டியெல்லாம் பின்தங்கியவர்கள், அப்படி இருக்கிற பாட்டியெல்லாம் யாரா, பின்தங்கிய மக்கள். அதான் முடனாக சிந்திக்காத மக்கள் தான் இப்படியே என்ன செய்கிறது, 20-30 வருஷத்துக்கு அப்படியே இருந்து அதுக்கு பிறகும் என்னது நான் 2 சொர்க்கத்திலே உண்டாயிருக்கோம்னு நினைக்கிற பாட்டி யாரா, இந்த விளக்கம் குறைந்தவர்களாம், அப்படி என்ற லெவலுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கு எப்பயும் இந்த வருஷம் ஒண்டா ட்ரிப் வந்திருப்பாங்க, அடுத்த வருஷம் வேற ஒரு ஆட வராரு, என்ன பார்த்தா டைவோர்ஸ்ட் பிரச்சனை. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலை இன்றைய நவீன காலத்துடைய வேகத்தில் என்ன செய்கிறது, ஏற்பட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். வலா அமல்லு தாபதி மா ஹமலத்னி, எனது வாகனம் என்னை சுமக்கும் காலமெல்லாம் எனக்கு அந்த வாகனம் அழுக்காது. ஏன்னா வாகனம் என்னையை கொண்டு போய் விடுற அளவுக்கு என்ன வாகனமாக இருக்கா, இது பிராண்ட். இந்த பிரச்சனை என்ன, இப்போ என்ன வந்து 22 என்ன வந்திருக்கு, 21 என்ன வந்திருக்கு, நல்லா ஒரு ஃபோனை வச்சுட்டிக்கிறான்,
நல்லா தான் இருக்குது, புதுசு வந்திருக்காமே அப்படின்றது. புதுசு வந்திருக்கு சார், இப்போ என்ன எதுக்காக புதுசு தேர ஒன்றுக்கும் இல்லை, ஏதாவது ஒரு பிரயோசனமாக இருந்து இவனோட தொழிலோடு சம்மந்தப்பட்ட ஒன்று இருந்து ஏதாவது ஒன்று இருந்தால் அது புதுசு வந்திருக்காமே இல்லை, புதுசு ஃபஸ்ட்டாக என் கையில் இருக்கணும், ப்ரீ ஆர்டர் பண்ணி நான் கையில் எடுத்து வச்சுக்கன்னு ஊரில் சும்மா தூக்கிட்டு தெரியணும் வணங்கிட்டா. இப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறான்னு சொன்னால் இவன் என்ன செய்வான்னா அவசரமாக நல்லவைகளை அழுத்துக்கொள்வான், அவசரமாக அழுத்துக்கணும். அவன் எவ்வளோ இப்போ பாருங்கள், ஒரு ஒரு 2 லட்சம் கொடுத்து ஒரு ஃபோனை வாங்கி கையில் வச்சுட்டு இருக்கிறான். ஜனவரி வந்ததோடு அழுத்துருது அவனுக்கு அந்த ஃபோன். என்னடா இந்த ஃபோனை 2 லட்சம் கொடுத்து நீ எடுத்துக்கிறாய், போய்கண்டிக்கிறாய், உனக்கு இந்த ஃபோன் அழுக்குது அப்படின்னு சொன்னால் எதன் காரணமாக அழுக்குது? நீ சரியான வாழ்க்கை புரிதலோடு இல்லாததுனால அது உனக்கு இருக்க ஒரு மாதிரி இருக்குது. அவங்கள போன்ற ஒரு ஸ்டாண்டர்டான மக்களோட பழகிற டைமில் ஃபோனை வெளியே எடுக்கிறதும் இல்லை, ஏன் அவுட்டேட்டடாக இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கக்கூடியவங்கள பார்க்குறோம். அதுக்கென்று பிராண்டடாக செயல்படக்கூடியவர்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் அவசரமாக என்ன செய்து கொள்வார்கள், லைஃப்பில் ஒரு விரக்தி என்ன செய்வார்கள் சந்திப்பார்கள், லைஃப்பில் ஒரு சோர்வை சந்திப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. சொல்லிட்டு சொல்கிறாரு, இன்னல் மலால மின் செய்யில் அஹ்லாக், இந்த அழுத்து போதல் என்பது கெட்ட பண்பாடுகளில் ஒன்று என்று சொல்லி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சப்ஜெக்ட், இந்த அல் மலால் என்ற சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிறப்பான முறையில் எங்களிடத்தில் அது வராமல் இருக்க வேண்டும், அப்படி என்ற ஒரு நிலை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தோட பழகிறதாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிறருடைய ஆர்வங்களை சிறப்பான முறையில் நிர்வாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அவர்கள் எங்களை அவங்க விரும்பின மாதிரி என்ன, அதாவது அவங்களோட ஆர்வங்களுக்கு ஏற்ப எங்களை பயன்படுத்தி கொள்ள விட்டுவிடக்கூடாது. ஏன்னா நமக்கு உடல விருப்பம் இருக்கும், ஆசை இருக்கும், ஈர்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஈர்ப்புள்ள ஒத்த நம்மளுக்கு அமைஞ்சிடுவான். அவன் என்ன செய்வான்னு சொன்னால் அந்த ஈர்ப்பை அளவுக்கு மேலே காட்டி அன்பை கொட்டி எங்களை என்ன செய்வான், அதை வைத்து இருப்பான். நம்ம அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும், லைஃப்பில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். திடீர்னு அவனுக்கு அழுத்திடும், ஏன்னா அவன் காட்டின வேகம் அதிகம். அல்லாவிடத்தில் எல்லாமே ஒரு கதர் தான், 100 தான் இந்த உலகத்தில் கொடுப்பேன் அப்படின்னா ஒருத்தன் ஒரு வருஷத்தில் 80 யூஸ் பண்ணிட்டான்னு வைங்களே, அடுத்த வருஷத்தில் எவ்வளோ யூஸ் பண்ண வைக்குது, 20 தான் யூஸ் பண்ண இருக்குது. அல்லாஹு தாலா ரஹ்மத் கருணையை கூட இந்த உலகத்தில் என்ன ஒரு ஜுஸு தான் இறக்கிக்கிறான், 99 அவன் வச்சுக்கிறான். அந்த ஒன்றில் தான் மிருகங்கள் என்ன இரக்கம் காட்டிக்கொள்வது, மனிதன் இரக்கம் காட்டிக்கொள்வதும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அர்த்தம் என்ன, கருணை கூட அளவில் தான் இறக்கப்பட்டிருக்கு. எனக்கு எக்ஸைட்மெண்ட் என்ற பகுதி ஒரு குறிப்பிட்ட 50% அல்லாஹ் தந்திக்கிறான்னு வைங்களேன், 40 ஒரு வருஷத்தில் யூஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த 10 போய்க்கும், அடுத்த வருஷத்தில் போயிடும். இப்போ நம்ம கவலையில் இருவோம், ஏன் இப்படி ஆகினா, ஏன் இப்படி இப்போ வரல, விரக்தி, இப்போ சரியாகவே இல்லை, என்னோட பேசுகிறானே இல்லை, அப்படி என்ற ஒரு விரக்திக்கு நாங்கள் தள்ளப்படாமல் இருந்தால் எங்களோடு பழகுகின்றவர்களுடைய அவங்களோட ஆர்வத்தை நம்ம என்ன செய்யணும், அளவாக நம்ம என்ன செஞ்சிடணும், நிர்வாகம் பண்ணிடணும். விருப்பத்தை அளவான முறையில் என்ன செய்யணும், வைத்துக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, திருமீதியில் வரக்கூடிய செய்தி, சில அறிஞர்கள் லைஃப்னு சொன்னாலும் ஷேக் அல்பானி இதை ஹசன் என்று சொல்லிக்கிறாரு, தனிப்பட்ட நம்ம இதை ஆய்வு செய்யல. அஹ்பிப் ஹபீப கஹவுனம்மா அசா ஐயா கூனலக்க யௌமன் பகைலன் யௌமம்மா வ அப்கில் பகைலக்க ஹவுனம்மா வ அசா ஐயா கூனலக்க பகைல் ஹபீபன் யௌமம்மா. உங்களது நேசரை அளவாக நேசம் வையுங்கள், ஒரு நாள் உங்களுக்கு எதிரியாகலாம். உங்களது எதிரியை அளவாக பகமை வைங்கள், ஒரு நாள் நண்பராகலாம். நண்பனாகின பின்னால் இவன் இப்படி எனக்கு பகமை காட்டினவன் தானே அப்படின்னு நினைவு வரும். கோபம் வார டைமில் வசனங்களெல்லாம் விட்டு என்ன செய்யக்கூடாது, சொல்லிடக்கூடாது, நாளைக்கு சேருவோம் ஞாபகத்தில் நிற்கும் அது. எனவே இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, அதாவது நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ற. அதனால தான் பழமொழியில் அரபில் சொல்லுவாங்க, அதாவது ஜுர் ஹிப்பன் தஸ்தத் ஹுப்பன் என்று சொல்லுவாங்க. அளவாக உங்களது நேசர்களை சந்தியுங்கள், அன்பு உங்களுக்கு என்ன செய்யும், அதிகரிக்கும். அவன் நேசிச்சுட்டாண்ட பழியில் காலையிலையும் போய் பகலையிலையும் போய் நைட்லேயும் போய் கதவுல பண்ணி கூட விட்டு போகிற அளவுக்கு என்ன செய்ய வேணாம், வைத்து விட வேண்டாம். காரணம் என்னண்டா, அலுப்பு தட்டு ஒரு நாள் நீங்கள் அப்படி செஞ்சு அவனை ஆர்வப்படுத்தி திடீர்னு போகாமல் ஆகிடுவீங்க, அலுப்பு தட்டிடும் உங்களுக்கு. அதுக்கு பின்னால் அவன் என்ன செய்வான், ஒரு வேதனையில் இருக்கக்கூடிய நிலைக்கு அவன் என்ன செய்வான், வருவான். இதே மாதிரி தான் விருந்தாளிகளை கவனித்தல், மற்றவர்களை கவனித்தல் சொல்லி கட்டன் எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து, அப்போ அங்கே போனால் எல்லாம் ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டில் தான் இருக்குமெண்டே காட்டிடுவாங்க. திடீர்னு கடனில் உழுது இறுகி அதுக்கப்புறம் விருந்தாளிகளை வெறுத்துருவாந்தால், விருந்தாளிகளை வெறுத்துருவா. விருந்தாளி வாரண்டாளி ஏன் இந்த நிலைமைக்கு நம்ம போகணும், இதுதான் காரணம். எனவே அளவான ஒரு இது நிர்வகித்துக் கொள்வது என்பது எங்களோட வாழ்க்கையில் இதை என்ன செய்யும், அதாவது சிறப்பான முறையில் கொண்டு போகிறதுக்கு இது உதவியாக இருக்கும். எப்பொழுதுமே எங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இதுதான், அதாவது இந்த மன உணர்வு ஃபராக் என்ற அந்த ஒரு இது வார டைமில் சுப்ஹான் அல்லா லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற வார்த்தைகளை நிறைய என்ன செய்யுங்க, நீங்கள் சொல்லுங்கள். காரணம் என்ன, அந்த மாதிரி ஒரு இடம் வந்துச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையை நமக்கு ரசிக்க முடியாத இடத்துக்கு வரும். நல்ல மனைவி இருந்தும், நல்ல கணவன் இருந்தும், நல்ல பிள்ளைகள் இருந்தும், சிறப்பான சூழல் இருந்தும் நம்ம அலுப்பின் காரணமாக ரசனை இல்லாமல் இருப்போம்.
ரசனை இல்லாமல் இருப்போம். குழந்தை எடுத்து முகர்ந்து கொள்ள மாட்டோம். என்ன காரணம்? அழுத்து போயிருப்போம். நம்ம இருக்கக்கூடிய வீடை நம்ம வெறுப்போம், மாற்றிக்கொண்டே இருப்போம். கண்டதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போ என்ன நடக்கும்? பொருளாதாரத்தாலேயும் நஷ்டப்படுவோம், உள்ளத்தாலேயும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க மாட்டோம், நம்மளோட உள்ளவர்களும் சோர்வடைந்துருவாங்க. வாழ்க்கையோட பெரிய இழப்பு இது. அவ்வளவு கொடுத்திருந்தும் இந்த மலால் என்ற அலுப்பு என்ற குணத்தால் இது நடக்கும். உற்சாகமாகவே நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். மனதளவில் அதை சரியான முறையில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நிர்வாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த நிலையில் நம்ம உருவாக்கும்னு சொன்னால் அலுப்பு தட்டக்கூடிய மாதிரி எதுவும் முறைப்பாடுகளை கூட நம்ம அதிகமாக கேட்கக்கூடாது. எந்த முறைப்பாடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓப்பனாக சொல்லுங்கன்னு நிற்கக்கூடாது. உலகத்தில் முறைப்பாடாக இருந்தாலும் எது எனக்கு தாங்குமோ அந்த அளவில் மட்டும் என்ன செய்யுங்க சொல்லுங்கள். மற்றவைகளை உங்களால் சபர் பண்ணலுமா இருந்தால் அதை செய்யுங்க. என்னைய எல்லா இடத்துலையும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும்னு என்ன செய்ய நினைக்க வேண்டாம். என்ன சில குணங்களை உங்களால் சபர் பண்ணலும்னா அதை செய்யுங்க. எல்லா விஷயங்களையும் ஓப்பன் டோக்கன்ற பேரில் என்கிட்ட என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். சிலர்ட்ட அப்படி ஒன்றிருக்கு, என்னட்ட ஒரு பழக்கமிக்கு மூஞ்சில் சொல்லிடுவேன் அப்படின்ற. அவர் நினைக்கிற உமர் ரதியல்லாஹு பேர் வேற, திருப்பி சொல்லிக்கிறேன். உமர்ட ஒரு டைப் தான் நம்ம. அப்படி உமர்ற டைப் மூஞ்சில் சொல்கிறதெல்லாம் இல்லை. உமர் ரதியல்லாஹு ஹக்கீம், பெரிய ஒரு ஞானத்தோடு உள்ளவர். இது செய்யுல் அஹ்லாக், மிக கெட்ட குணத்தில் உண்டு. மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் சபரோடு தான் இருக்கணும். அந்த குணத்தை இவர் சபர் பண்ணணும், இந்த குணத்தை அவர் சபர் பண்ணணும் என்ற எல்லா குறைகளையும் சொல்லுங்கன்னு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். எல்லா குறைகளையும் சொல்லுங்க, ஓப்பனாக இருங்க. அப்படி சொன்னால் நம்ம அழுப்போம். அவனை ஒரு காலத்தில் சொல்ல விட்டு கதவை திறந்து விட்டுவீங்களா? அவர் டெய்லி ஒவ்வொன்றா சொல்லிப்பார். நீங்கள் சொல்ல சொன்னீங்க தானே, அதனால் சொல்கிறேன். நேற்று இப்படி நடந்தது பிள்ளை, சரி ஓகே. அடுத்த நாள் இதை சொன்னீங்க, என்ன தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன, நம்ம தான் திறந்து விட்டோம், மூடுங்க, அது பண்ணிடுங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது மிகைத்து அவர் சொல்லிட்டா எக்ஸப்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கணுமே தவிர நம்ம அவனை அலுப்பு தட்டுற இடத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டு வந்து விடக்கூடாது. இது எல்லாமே சுருக்கமாக நீங்கள் விளங்கிக்கலாம் வேண்டாம், நடுநிலையாக நடந்து கொள்ளுங்கள். அலைக்கும் பில் கஸ்த். எல்லா விஷயத்திலும் எவ்வளோ பெரிய ஆர்வமாக இருந்தாலும் சரி, சிறப்பான நடுநிலையாக நடக்கிற டைமில் மார்க்கத்திலையும் சிறப்பாக இருப்போம், மற்ற விஷயத்திலையும் சிறப்பாக நம்ம இருப்போம் என்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்கள் நற்குணங்களை எல்லாம் சிறப்பான முறையில் புரிந்து கொண்டு அவைகளை ஆழ அகலமாக அறிந்து எங்கள் வாழ்க்கையிலுடைய உண்மையான சந்தோஷங்களை சிறப்பாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பிலும், இறைவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய அமைப்பிலும், உறவுகள் வெறுத்து விடாமல் நம்ம தெரியாத ஒரு வெறுப்புகளுக்கு அவங்க ஆளாகி விடாத அமைப்பிலும் நாம் நிர்வாகம் பண்ணிவிட்டு போக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ